அடியார்களே, யூதர்களின் வாழ்வும் வரலாறும் என்ற தலைப்பின் கீழ் அவர்களுடைய வரலாற்றில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள் குறித்து கடந்த சில தினங்களாக நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக இஸ்ரேல் என்ற தேசம் யூதர்களுக்காக எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அதை அவர்கள் எவ்வளவு திட்டமிட்ட அடிப்படையில் செய்து முடித்தார்கள் என்ற வரலாற்றின் ஒரு பகுதியை பார்த்தோம். உலக அளவில் யூதர்களுடைய நடைமுறை செயல்பாடுகள் பிரமிக்க தகுந்த வகையில் எல்லா விதமான துறைகளிலும் அவர்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். இதற்கான முக்கியமான பின்னணி என்ன என்று நாம் யோசித்து பார்க்கிற பொழுது, அவர்கள் தங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு உளவு பிரிவு, ஒவ்வொரு தேசமும் தங்களுக்கான உளவுத்துறையை உருவாக்கி வைத்திருக்கும். நம்ம நாட்டிலேயும் உளவுத்துறை இருக்கிறது, ரா என்ற பெயரில் உளவு அமைப்பு இருக்கிறது. பாகிஸ்தான்ல ISI அப்படிங்கிற உளவுத்துறை கொண்டால் FBI அப்படிங்கிற பெயர்ல அங்க உளவுத்துறை இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாடும் தங்களுக்கென்று சில உளவு பார்த்து தகவல்களை வேவு பார்த்து சொல்வதற்கான நிறுவனங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இஸ்ரேலிய தேசமும் தங்களுக்கென்று ஒரு உளவுத்துறையை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த உளவுத்துறைக்கு பேர் தான் மொசாத் என்று சொல்கிறார்கள். மொசாத் என்ற பெயரில் மற்ற நாட்டினுடைய உளவுத்துறைக்கும் மொசாத்துக்கும் இடையில பெரிய வித்தியாசம் உண்டு. மொசாத்திற்கான பணிகள், அவர்கள் எதையெல்லாம் உளவு பார்க்க வேண்டும், யாருக்குள்ளே ஊடுருவ வேண்டும், யாரை எவ்வாறு சிதைக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு முறைகளில் உண்டான திட்டங்கள் மொசாத்திரத்திலே உண்டு. மற்ற நாட்டினுடைய உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் உளவு பார்த்து தகவலை அரசாங்கத்துக்கு சொல்வார்கள், அதோடு முடிஞ்சு போச்சு. வேற எதுவும் அவங்க செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு திட்டம் இருப்பதாக இங்க கவனத்துக்கு வருகிறது, சில பேர் இந்த மாதிரி சதி திட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு குண்டு வெடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதாக எங்களுக்கு தெரிகிறது. தகவலை சொல்வதோடு மற்ற எல்லா நாட்டு உளவுத்துறையினுடைய பணியும் முடிந்து விட்டது. ஆனால் மொசாத்துடைய பணி என்பது தகவல் சேகரிக்க வேண்டும். அவர்கள் சுயமாகவே அவர்களுடைய தேசத்திற்கு எதிரானதாக இருந்தால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய எல்லா விதமான வேலைகளிலும் அவர்கள் சுதந்திரமாக ஈடுபடலாம். அதற்காக எப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டாலும் அரசாங்கம் அவர்களை ஏன் என்று கேள்வி எழுப்பார். ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க என்று அங்கு இருக்கிற யாரும் அவர்களை கேள்வி எழுப்ப முடியாத அளவிற்கு ஒரு சுதந்திரமான அமைப்பாக, பலதரப்பட்ட பிரிவுகளை கொண்டிருக்கிற அமைப்பாக அந்த அமைப்பை உருவாக்கி வைத்து அதில் இருந்துதான் தங்களின் எல்லா விதமான திட்டங்களையும் உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கிறார்கள். உலகம் முழுவதிலும் கலகங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் மொசாத்திலிருந்து தான் உருவாக்கப்படும். அங்க கடுமையான கட்டுக்கோப்புகள், சட்டத்திட்டங்கள் நிறைய உருவாக்கி வைத்து மொசாத்துக்காக ஆள் எடுக்கும் பொழுது நிறைய கட்டுப்பாடுகள் அவங்க வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி மொசாத் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்குரிய செயல் திட்டங்களும் அதற்குரிய இயக்குநர்களும் அதற்கான நடைமுறைகளும் உருவாக்கியதன் பின்னணியிலவா எல்லா துறைகளிலேயும் அவர்கள் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்பதை ஒரு நோக்கமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதோடு சேர்த்து இன்னும் சொல்வதாக இருந்தால், யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் எந்த காலத்திலேயும் தங்களுடைய வரலாற்றை மறக்கவே மாட்டார்கள். வரலாறு என்பது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்பு இருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து இதுவரைக்கும் அவர்கள் எந்தெந்த தேசங்களில் குடியேறினார்கள், எவ்வளவு சித்திரவதைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள், எப்போ மேலே உயர்ந்து வாழ்ந்தார்கள், எப்போது பள்ளத்தாக்களை சரிந்து விழுந்தார்கள் என்பது போன்ற எல்லா விஷயத்தையும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எல்லா நேரத்திலும் வரலாறு மறக்கவே மாட்டார்கள். அவங்க பட்ட அடிகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்து, இந்த அடி நம்ம படாமல் இருக்கணும்னா நீ நிறைய படிக்கணும், நிறைய கண்டுபிடிக்கணும், நிறைய புதிய புதிய விஷயங்களை உலகத்துக்காக நீ தயாரிக்கணும். நம்முடைய அறிவை கொண்டு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நம்மை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த விதத்திலும் இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பு கிடையாது என்பதனை தங்களுடைய சமுதாயத்திற்கு திரும்ப 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 சிறுபிள்ளைகளில் இருந்தே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரே இடம் யூதர்கள். இதை நம்ம சமூகத்தில் எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்கு வரலாறு சொல்லிக் கொடுக்கிறோம். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருவிழாக்கள் இருக்குமே, திருவிழாக்கள்ல சில காரியங்களை சடங்கு மாதிரி செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அந்த சடங்குகள் வெளிப்படையா பார்த்தா அர்த்தமில்லாத மாதிரி தெரியும். ஆனா அந்த சடங்கின் பின்னணியில வரலாற்றை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள்.
சனிக்கிழமை தோறும் ஒரு விழா அவர்களுக்கு. சனிக்கிழமை தோறும்னா சனிக்கிழமையில எல்லாம் யூதர்களுக்கு தடுத்திருந்தாங்கல்ல, நமக்கு வெள்ளிக்கிழமை புனித நாளாக இருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாளாக இருப்பதை போல யூதர்களுக்கு சனிக்கிழமை புனித நாள். சனிக்கிழமையில என்னென்ன செய்யணும் ஒரு ரூல் போட்டு வச்சிருப்பாங்க. இன்றைக்கு இருக்கிற யூதர்களை பொறுத்தவரை சனிக்கிழமையில நீங்க 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி ஒரு வேலையை முடிச்சுட்டாலும் முடிக்க மாட்டார்கள். வெள்ளிக்கிழமை இரவு மகரிப் ஆரம்பிக்குது இல்ல, வெள்ளிக்கிழமை மகரிபில் இருந்து சனிக்கிழமை மகரிப் வரை, அதாவது நம்ம இஸ்லாமிய காலண்டர் படி நாள் துவங்குத அந்த கணக்குல அவங்களும் நாளை துவக்கிக்கிட்டு இருக்கிறார்கள். அதிகாலையிலிருந்து அவர்களுக்கு நாள் துவங்காது, இரவு 12 மணியிலிருந்து நாள் துவங்காது. மகரிபு டு மகரிபு தான் ஒரு நாளுடைய துவக்கமும் ஒரு நாளுடைய முடிவும். அந்த மகரிபு நேரத்துல ஒரு முக்கியமான வேலையை கொடுத்து உனக்கு 10 கோடி ரூபாய் பணத்தை தர்றோம், எங்களுக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துரு சொன்னால் நீ எத்தனை கோடியை கொடுத்தாலும் தருவான். எனக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எங்களுடைய பண்டிகை எங்களுடைய புனித நாள் ஆரம்பமாகி விட்டது, அதனால இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், மறுநாள் நைட்டு வந்து பாத்துக்க அப்படின்னு ஒத்தி வைத்து விடுவார்கள். அதுக்கிடையில் சில சடங்கு ரீதியான பல காரியங்களை செய்வார்கள். அது சாப்பாடு ரெடி பண்ணி வைத்துக் கொண்டு அந்த சாப்பாட்டுக்கு முன்னால் சிறுவர்கள் கேள்வி கேட்க வேண்டும். 3 கேள்வி கேட்பாங்க. அந்த 3 கேள்விகளுக்கு பெரியவர்கள் பதிலளிக்க வேண்டும். வளமையாக கேட்கக்கூடிய கேள்வி. இந்த அதுல உப்பு நீரி உணவை கலந்து அந்த உணவை எடுத்து சாப்பிடுவாங்க. உடனே சின்ன பிள்ளைகள் கேள்வி கேட்கணும். இது வளமையா கடைபிடிப்பாங்க. நாம ஏன் உப்பு நீரில் ஊற வைக்கணும்? இந்த உப்பு என்பது கடந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பாலஸ்தீனத்தில் துரத்தி அளிக்கப்பட்ட நேரத்தில் ஊர் ஊராக அழுது திரிந்தார்களே, அப்பொழுது கண்ணீர் விட்டார்களே, அந்த கண்ணீரை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த உப்பு நீர். சம்மந்தமே இருக்காது, உப்புல முக்கி தீம்பாங்க. அதுல பிள்ளைங்க கேள்வி கேட்கணுமா? அது எல்லா குடும்பத்திலும் நடக்கும். கேள்வி கேட்காதே திருவிழாவே கிடையாது, அந்த பண்டிகையை அதை கொண்டாடுவதாகவே கிடையாது. இப்படி ஒண்ணு அர்த்தமற்றதை போன்று தெரிந்தாலும் கூட அதுக்குள்ள அர்த்த புஷ்டியான வரலாற்றை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். மூசா நபி காலத்தில் செஞ்ச காரியங்கள், சாலமோன் தேவாலயம் கட்டப்பட்ட விஷயங்கள், இப்படி சின்ன சின்ன கேள்விகளின் வழியாக அந்த வரலாறுகளை எப்பொழுது பார்த்தாலும் நினைவுபடுத்தி நம்ம எவ்வளவு காந்த ரொட்டியை சாப்பிடுவாங்க. எதுக்கு காந்த ரொட்டி சாப்பிடுறீங்க? அவர் நம்ம ஊராக அழைந்து கொண்டிருந்த நேரத்தில் நமக்கு உண்பதற்கு சரியான உணவு கிடைக்கல, அப்ப இந்த மாதிரியான ரொட்டிகள் காஞ்சி போய் இருந்தது தான் நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டார்கள். அதை நாம் நினைவுபடுத்துகிற விதமாகத்தான் இந்த விழாவில் நாம காய்ந்த ரொட்டி சாப்பிடுகிறோம். எவ்வளவு தூரம் அவங்க தங்களுடைய இனத்தை கட்டுக்கோப்பாக பாருங்க, அவங்களுடைய வரலாறை தங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு எவ்வளவு அழுத்தமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இப்படி தங்களின் கடந்த கால வரலாறில் இருந்து நிகழ்கால வரலாறு வரைக்கும் அந்த வரலாற்றை பசுமையோடு அவர்களின் எதிர்கால சந்ததியினரின் உள்ளத்திலே பதிய வைத்து இதை இப்படிப்பட்ட துன்பம் துயரங்களுக்கு நாம் ஆள்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிறைய கற்க வேண்டும், நிறைய படிக்க வேண்டும், நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும், நிறைய கண்டுபிடிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ரத்தத்திலேயே ஊற வைப்பார்கள். நம்முடைய இனம் மேலோங்க வேண்டும், நம்முடைய இனம் மேலோங்க வேண்டும், நம்முடைய இனம் மேலோங்க வேண்டும். இது ஒன்றாம் ஒரு கான்செப்ட். எங்க போனால் எங்க இருந்தாலும் நம்ம இனத்தை உயர்த்துறதுக்கு என்ன வழி இருக்கிறது அதை மட்டுமே சிந்திப்பார்கள். எந்த அளவுக்கு ஆச்சரியமான ஒரு செயல்பாடு இருக்கிறது என்று சொன்னால், இப்ப ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு புதிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பதற்காக ஆராய்ச்சி செய்கிறார். ஆராய்ச்சி செய்வதாக இருந்தால் அந்த ஆராய்ச்சி எப்படி நடக்கும்? அவருடைய குடும்பத்தாருடைய உதவியின் பேரில் நடக்கும். நம்ம புள்ள படிக்கிறான், முக்கியமான கண்டுபிடிப்புல ஈடுபட்டு இருக்கிறான், அவன் பெருசா கண்டுபிடிச்சு பெரிய ஆளா வரணும், அதுக்காக நாம செலவழிப்போம் அப்படின்னு குடும்பத்தார் பொருளாதார ரீதியாக உதவி செய்து அந்த காரியத்தில் அவர்கள் முன்னேறுவதற்கு ஒத்துழைப்பு தருவார்கள். அதை தாண்டி யாரையும் ஒத்துழைப்பு செய்கிறார்கள் இருந்தால் அரசாங்கம் ஒத்துழைப்பு செய்யும். சில நேரங்களில் முக்கியமான வேலை, இந்த காரியத்தை கண்டுபிடிச்சா அரசாங்கத்திற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரிந்தால் அரசாங்கம் அதற்கு பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பை தரும். மற்ற ஊர்வலர்கள் எல்லாரும் செய்வாங்களா? அப்படியெல்லாம் யாரும் செய்யறதில்லை. இன்னும் சொல்றாருன்னா அவங்க கெடுத்து விடாம இருந்தா பெரிய விஷயம். ஊர்வலத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் வீண் முயற்சிப்பாங்க. எது வரைக்கும் அவன் அதில் வெற்றி பெற்று சாதனை படைக்கிற வரைக்கும் தேவையில்லாம இதெல்லாம் உருப்பட காரியமா, வேற வேலை பார்த்துட்டு போகல, இதெல்லாம் நடக்குமா அப்படின்பாரு. அதுல ஜெயித்து முடித்து விட்டால் விடாமுயற்சியில ஜெயிச்சுட்டாரு. ஆரம்பத்தில் வீண் முயற்சியா, ஜெயித்த பிறகு விடாமுயற்சியா, அவங்க உலகத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்குமே தவிர உலகத்தாருடைய ஒத்துழைப்பு
பெரும்பாலும் சாதனையாளர்களுக்கு துவக்க காலத்திலே கிடைக்காது. அவர்கள் சாதனை கிடைக்கக்கூடிய காலத்திற்கு நெருக்கமாக வருவார்கள். அப்பதான் உலகத்தாரின் பார்வை அவர் மீது திரும்பும். ஆனால் யூதர்களே வரலாற்றை புரட்டினால் எங்கோ ஒரு முக்கு மூலையில சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு சின்ன சிறு கிராமத்தில் ஒரு யூத இனத்தை சார்ந்த ஒருவன் குறிப்பிட்ட ஒரு அறிவியல் சாதனையை படைப்பதற்காக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தால், அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தால், இந்தியாவில் எங்கோ ஒரு குக்கிராமத்திலே வாழக்கூடிய யூதன் தன்னுடைய சம்பளத்தில் இருந்து மாதா மாதம் ஒரு தொகையை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புவோம். நினைச்சே வகையில நமக்கெல்லாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது திரும்ப திரும்ப பல்வேறு கோணங்களில் சொல்லித்தரப்பட்ட செய்தி. நம்ம வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியுதா? ஒரு இஸ்லாமியர் இப்படி யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? ஆனா யூதர்கள் அப்படிதான். இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த சமூக ஒத்துழைப்பு இருக்கிற காரணத்தினாலதான் எப்படி எல்லாத்திலையும் ஜெயிக்கிறான். எது எடுத்தா அவன் மட்டுமே, நீங்களும் விவசாயம் பண்றீங்க, அவர்களும் விவசாயம் செய்கிறார்கள். அவன் விவசாயத்தில் புதிய புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி டெவலப் ஆகி மேல வந்துடுறான். உங்களால் வர முடியலையே. அவன் மட்டுமே உழைக்கவில்லை, அவன் ஜெயிப்பதற்காக அவனுடைய மொத்த இனமும் சேர்ந்து உழைக்கிறது. ஆனால் நீங்கள் மட்டுமே உழைக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்தார் மட்டுமே உழைக்கிறார்கள். அப்ப இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பின்புலத்தின் விளைவாகத்தான், ஒத்துழைப்பின் விளைவாகத்தான் அவர்கள் நாளுக்கு நாள் மேலே 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 என்று வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பு எங்கே உருவானாலும் அந்த சமுதாயம் கண்டிப்பாக உயர்வடையும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இப்படியான அவர்களுடைய முன்னேற்றத்தினுடைய பின்னணியில சில தியாகங்கள், சிரமங்கள், அது மாதிரி ஒரு யூதன் ஒரு பத்திரிகை வெளியிடுகிறான்னு வச்சுக்குவோம். ஒரு மொழியில, ஒரு குறிப்பிட்ட மொழியில, இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நடப்பு ஒரு குறிப்பிட்ட மொழியில ஒரு பத்திரிகை ஒரு யூதன் நடத்துகிறார் என்று சொன்னால், அந்த மொழி தெரிந்த எத்தனை யூதர்கள் உலகத்தில் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு அந்த பத்திரிகை விற்று தீரும். அந்த மொழியில, ஹீப்ரு மொழியில ஒரு பத்திரிகை வச்சுக்குவோம். ஒரு யூதன் ஹீப்ரு மொழியில பத்திரிகை எழுதுகிறான். அந்த பத்திரிகை ஹீப்ரு மொழி தெரிந்த யூதர்கள் உலகத்தில் மொத்தம் 2000 பேர் இருந்தா இவன் கன்ஃபார்மா 2000 பத்திரிகை எழுதலாம். ஏன் 2000 பேருக்கு காசு கொடுத்து வாங்கணும்? எதுக்கு வாங்குறான்? ஏன் எழுதுறான்? ஏன் வெளியிட்டு இருக்கிறான்? நான் அதை படிக்கிற எல்லா விஷயம். ஆனால் என்னுடைய உதவி அவருக்கு வேணுமே. நான் பத்திரிகை வாங்கினா தான் டெவலப் ஆகும். அதற்காக வேண்டியாவது வாங்குறேன். எப்படி ஒரு கட்டுப்பாடு பாருங்க, எப்படி ஒரு சிந்தனை, அவங்களுடைய இனத்திற்காக வேண்டி உள்ள சிந்தனை என்று பாருங்கள். இந்த சிந்தனையின் விளைவாகத்தான் அவர்கள் பெரிய பெரிய சாதனைகளை இன்றைக்கு உலகத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறத்திலே சாதனைகள் என்று சொன்னாலும் இன்னொரு புறத்திலே உலகத்திலே பல்வேறுமான குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள். குழப்பத்திற்கு இந்த கட்டுக்கோப்பு தான் காரணம். பல்வேறு முறையை பயன்படுத்தி சிந்திச்சு யாரை எப்படி கவர்க்கணும், யாரை உலகத்திலிருந்து ஆட்சியை நீக்கணும், யாரை புதிதாக ஆட்சியாளரை நியமிக்கணும், எல்லாவற்றையும் இன்றைக்கு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒருவரை இவன் எதிரி என்று அவர்கள் தீர்மானித்து விட்டால் இந்த எதிரியை எப்படியாவது அட்டாக் பண்ணி காலி பண்ணணும், அவரை உயர்ந்த பொறுப்புகளோடு கீழே இறக்கணும். எப்படி இறக்கிறது? நேரடியாக எதிர்த்து சண்டையிட்டு கண்டிப்பாக ஜெயிக்க இயலாது. அது யூதர்களால் முடியவே முடியாது. அதனால யூதர்கள் எந்த வழியை பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், நேரடியாக களத்தில் இறங்காமல் மறைமுகமான சதி திட்டங்களை கையில் எடுத்து அந்த தலைவர்களுக்கு எதிராக தப்பும் விதமான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் மக்கள் புரட்சியின் வழியாக அந்த தலைவரை கீழே இருப்பார்கள். உதாரணமாக யூதர்களை பற்றி சொல்லும் போது பெரும்பாலும் சொல்லப்படுகிற ஒரு செய்தி, ஒரு தெருவில் ஒரு நாய் இருக்கிறது. இந்த நாயை கொல்ல வேண்டும் என்று ஒரு யூத முடிவெடுத்தான். நாயை கொண்டு போய் செய்யலாம், ஒரு கள்ளத்துக்கு மகனை கொண்டு செத்துற போகுது, சிம்பிளா வேலை முடிஞ்சது. ஆனா நாளைக்கு யாராவது ஏன்னா அந்த நாய் சும்மா இருந்துச்சு, அதே தான் நீ கொண்டு கேட்கக்கூடாதுல, அதுக்காக வேண்டி அவன் ஒரு வாரம் பிளான் பண்ணுவான். இந்த நாயை கொண்டு எப்படி கொள்வது? வாசல் நாய்க்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த பக்கம் யாராவது பொருளை தள்ளி போங்க, கோட்டி நாய், வெறி பிடிச்ச நாய், கேட்சிட போய் நல்லா தான் இருக்கு நாய், ஒரு வாரம் வேலை அப்படியா வெறிநாயா அது தள்ளி போவார். அடுத்த ஒரு நேரத்தில் சொல்லுவார், அந்த தெருவில் நாய் வருது வெறிநாயா, அப்ப அது பக்கத்தில் போயிடாத, ஒரு வாரமா செய்தி போய் சேர்ந்துருமா, அதுக்கப்புறம் ஈஸியா கல்லடிக்கு போடுவான். நல்ல காரியம் இல்லப்பா, நல்ல பேரை கொண்டுட்ட அல்ல பிள்ளைகள் கடிச்சுதான் என்ன பண்ணும் டெக்னிக் நாயை கொண்டா கூட பிளான் பண்ணி தான் கொள்ளும், யாரும் விட்டக்கூடாது. ஆனாலும் அதுதான் எனக்கு கிரெடிட் கிடைக்க வேண்டும், நாம புகழப்பட வேண்டும். கெட்ட காரியத்தை செய்தாலும்
நல்ல காரியத்தை செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டால் அந்த கெட்டதையும் செய்வார்கள். அப்படி உலகத்தில் நிறைய செய்திருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு பெரிய காரியத்தை சொல்றதா இருந்தால் நம்முடைய மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட புரட்சியை சொல்லலாம். பல்வேறு நாடுகளை புரட்சி வெடிச்சதுல புரட்சியினுடைய பின்னணி என்ன நினைக்கிறீங்க? மக்கள்லாம் கிளர்ந்து பயங்கரமா எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. மக்கள் போராட்டம் பத்திரிகையை காட்டி மக்கள் போராட்டம் என்றுதான் தொலைக்காட்சியை காட்டினார்கள். ஆனால் இதனுடைய பின்னணி எங்க ஆரம்பிச்சது என்று சொன்னால் யூதருடைய புத்தியில் ஆரம்பிச்சது. இந்த நாடுகளுக்கு இடையில குழப்பத்தை ஏற்படுத்தணும். அங்க பல வருடங்களால் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கீழே இறக்கிவிட்டு நாம விரும்பக்கூடிய பொம்மை தலைவரை மேல கொண்டு உட்கார வைக்க வேண்டும். அதற்காக என்ன செய்வது? அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் ஊடகங்களின் வழியாக வெளியிடுவோம் சொல்லிட்டு முஸ்லிமுடைய பெயரில் இருந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வெளியிட ஆரம்பிச்சார்கள். முஸ்லிம் தான் சொல்றான். இப்ப ஒரு ஆளு கெட்டவர், ஒரு முஸ்லிம் தலைவரை எடுத்துக்கோங்க, இந்த ஆளு சரியில்லை, இதெல்லாம் தலைவர் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு RSS காரன் வந்து முஸ்லிம்கள் இருக்கிற ஏதோ ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் சொல்லலாம். முஸ்லிம்கள் நிறைய பிரிவுகள் இருக்கிறோம். ஒரு RSS காரன் வந்து சொல்லலாம் இந்த ஆளை வைக்கக்கூடாது, கெட்டவர், மோசமானவர். அப்ப முஸ்லிம் என்ன சொல்வார்? அவர் தவுல் ஜமாத்தா இருக்கட்டும் அல்லது சுன்ன ஜமாத்தா இருக்கட்டும் வேற எந்த ஜமாத்தா இருக்கட்டும், உனக்கு எல்லாம் சொல்லப்பட்டு போலாம், தெரியும் எங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்துக்குவோம். நமக்கிடையே 1000 திட்டிக்குவோம். ஆனா அடுத்த வந்து நம்ம தலைவர் குறை சொல்ல ஏற்றுக்கொள்வோமா? இவன் நல்ல சொல்லல, இவன் வந்து வேற மாதிரி வகுப்புவாத சிந்தனை உள்ளவ, முஸ்லீம்களை பிடிக்காதனால சொல்கிறான், இன்றைக்கு அவரை சொல்லுவான், நாளைக்கு வேற யாரையாவது கொண்டு வச்சா அவரை நாளைக்கு சொல்லுவான். அதனால இவன் பேச கேட்க கூடாது, நம்ம நமக்கிடையில கலை எடுத்துக்குவோம், சரி செய்து கொள்வோம், உன் பேச கேட்க மாட்டோம், உதாசீனப்படுத்திடுவோம். அதே நேரத்தில் நமக்கிடையில ஒரு தலைவர் இன்னொருத்தர் சொல்றார், நம்ம முஸ்லீம்கள் உள்ள ஒருத்தர், அவரோட நிறைய பழகிய ஒருத்தர் இவர் தகுதியை சொல்றார். நம்ம என்ன செய்வோம்? நேற்று வரைக்கும் கூட இருந்தாங்க, ஒன்னாதான் எல்லாரும் செஞ்சாங்க, அப்ப அவருடைய ஊழலை பார்த்து கொடுத்தா இவர் தகுதியற்ற ஆளுங்க எனக்கு சொல்றாரு, அப்ப இந்த ஆளை வச்சிருக்க கூடாது. நம்ம ஆளு சொல்லும் போது கொடுக்கிற வெயிட்ட நம்முடைய எதிரி சொல்லும் போது கொடுக்க மாட்டோம். அவன் என்ன செய்வாங்க? இவங்க நமக்கு இடையில குழப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது நம்மில் ஒருவனாகவே மாறி அந்த குழப்பத்தை ஏற்படுத்துவான். இப்ப வந்து அல் ஜசீரா என்ற சொல்லி ஒரு தொலைக்காட்சி பிரபலமான முஸ்லிம்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிறது அப்படின்னு பரவாயில்ல பார்த்து கொண்டிருக்கிறோம்ல. இத்தனை ஆண்டு காலமாக அல் ஜசீரா முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற பாலஸ்தீனத்து முஸ்லிம்கள் இன்னும் முஸ்லிம்கள் பாதிக்கப்படக்கூடிய செய்திகளை எல்லாம் வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி ஊடகம் என்று உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான முஸ்லிம்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அப்படிதான் நம்பிக்கொண்டு இருந்தோம். எவ்வளவு நம்பி தெரியுமா? மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட புரட்சி வெடிப்பதற்கு முன் வரை அந்த புரட்சிக்கு பின்னால் பல்வேறு கோணங்களில் முஸ்லிம் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அல் ஜசீராக்குள்ள புகுந்து பார்த்தால் மேலிருந்து கீழே வரைக்கும் ஒருவர் மிச்சமில்லாமல் அத்தனை பேரும் யூதர்கள். அல் ஜசீரா தொலைக்காட்சி நிறுவனத்துக்குள்ள இப்படி நாம் நம்மிடத்தில் நற்பெயர் வாங்குவதற்காக இத்தனை ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய சிரமத்தை எடுத்து சொல்லி, முஸ்லிம்களுடைய எதிரிகளை பற்றி எடுத்து சொல்லி, அதிலிருந்து தங்களை தற்காப்பதற்குரிய வழிமுறைகளை எடுத்து சொல்லி, இப்படியாக பல்வேறு விஷயங்களை நம்மை நம்ப வைப்பதற்கான வேலைகள் செய்தவர்கள் கடைசியில் இன்றைக்கு கையில் இருக்கிறார்கள். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தித்தான் செய்தி ஊடகங்களை அல் ஜசீரா சொல்லும் போது அப்ப முஸ்லிம்கள் பார்க்கிறாங்க, இவ்வளவு நாள் சாதகத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க, சரியா தான் சொல்றாங்க, செய்திகளை சும்மா ஓரமாக சொல்றாங்க, எல்லாம் கரெக்டா ரிப்போர்ட் எடுத்து சொல்றாங்க, இந்த ஆளை பொறுப்பு வைக்க வேண்டும். இப்படி உள்ள ஒவ்வொரு டீமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அல் ஜசீரா யூதர்களுடையது என்பது 99% முஸ்லிம்களுக்கு தெரியாது. மொத்த உலகத்துல நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் அல் ஜசீரா என்பது முஸ்லிம்களுக்கு உரியதான் என்று மொத்த முஸ்லிம் உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. இந்த புரட்சிக்கு பிறகு சில பேர் உள்ள புகுந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு பிறகுதான் உள்ளுக்குள்ள வேற இருக்கிறான், இவ்வளவு நாள் நான் முகத்தை காட்டல, எதுக்காக முகத்தை மறைச்சிருக்கிறார் என்று சொன்னால் முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தால்தான் நாம் நாடிய சில விஷயங்களை முஸ்லிம்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று சமீபத்தில் சில சான்றுகள் வழியாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அதே மாதிரி அவர்கள் எந்த ஒரு கொள்கையை அளிக்க நினைத்தாலும் கொள்கைக்குள் ஒருவராக பூந்து அளிப்பது அவர்களுடைய மரபு. அதில் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு பிறகு அவர் சொன்ன போதனைகளை எடுத்து சொல்லி ஏகத்துவத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய கூட்டம் வாழ்ந்து கொண்டே இருந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம்
நம்ம சொல்லக்கூடிய மார்க்கத்தை தானே அவர்களும் சொன்னார்கள். அப்படி ஒரு பெரிய டீம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களை அவர்கள் கொண்டு வந்த வேறிய மார்க்கத்திலிருந்து வழிநடவ செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர் என்ற போர்வையிலே யூதர்கள் உள்ளே நுழைகிறார்கள். ஒரு டீம் நாங்களாம் கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை வெளிநடக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அவருடைய கொள்கைகளை ஏற்று பிரச்சாரம் பண்ணி கொண்டே வருகிறார்கள். அப்பதான் பவுல் என்ற ஒரு யூதன் பேசுகிறான், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்கணும், அவங்க கொண்டு வந்திருக்கிற நடைமுறைகள் எல்லாம் இல்லாம ஆக்கணும். அதுக்கு என்ன பண்றது? நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ள நுழைவோம். இன்றைக்கு பின்பற்றப்படுகிற கிறிஸ்தவ மார்க்கம் இயேசு கொண்டு வந்த கிறிஸ்தவ மார்க்கம் இல்லை, பவுல் அடிகள் கொண்டு வந்த கிறிஸ்தவ மார்க்கம். நீங்க பல்வேறு ஊர்கள்ல கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சை பாருங்க, சர்ச்சைக்கு பேர் வச்சிருப்பாங்க, பவுல் அடிகளார்னு பேர் வச்சிருப்பாங்க. அதுல பவுல் கிறிஸ்தவத்தை உண்டாக்கியவர் பவுல், இஸ்லாத்தை உண்டாக்கி யோகத்துவத்தை இயேசு கிறிஸ்து ஈசா. நிஜமாக இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துடைய பவுண்டர் யார் என்று சொன்னால் பவுல் தான் இருக்கிற பவுண்டர். இது நம்ம சொல்ல தேவையில்லை, கிறிஸ்தவர்களே இதை தெளிவாக வாக்குமூலம் தருகிறார்கள். எப்படி தர்றாங்க என்று சொன்னால், நம்ம எல்லாம் வரலாறு கேள்விப்பட்ட ஒரு வரலாற்று புத்தகம் தி 100 சொல்லுவாங்க. 100 உலகத்தை புரட்டி போட்டு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய 100 பெரும் மனிதர்களுடைய வரலாறு என்ற பெயரில் மைக்கேல் ஹார்ட் என்ற ஒருவர் ஒரு பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் அதுல முதலிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வைக்கிறார். 3வது இடத்துல இயேசு கிறிஸ்துவை வைக்கிறார். ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரசூலுல்லாஹ் உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது முதல் நிலையை சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இயேசு வைக்கிறார். கிறிஸ்தவ மக்கள் கேட்கிறாங்க, நீ கிறிஸ்தவனா இருக்கிற, உலகம் முழுக்க எத்தனை பேர் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவத்துக்கு முன்னாடி வைக்காம நீ முகமதியை கொண்டு வைக்கிறிய காரணம் என்ன? அந்த கேள்விக்கு அந்த புத்தகத்திலே பதில் வைக்கிறார். ஏன் நான் இயேசுவை முற்படுத்தாமல் முகமதை முற்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசுவின் பெயரால் பின்பற்றப்படுகிற மார்க்கத்தை இயேசு உருவாக்கவில்லை, இயேசுவுக்கு பின்னால் வந்த பவுல் அடிகளார் தான் இந்த மார்க்கத்தினுடைய 75% கொள்கைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னதை தான் மக்கள் பின்பற்றுகிறார்கள் தவிர இயேசு கொண்டு வந்து பின்பற்றப்படவில்லை. எனவே இயேசுவினால் ஏற்பட்ட தாக்கம் என்று அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். யார் சொல்றா? கிறிஸ்தவர் சொல்றார். ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார். அப்போ பவுல் உள்ள என்ன பண்றாரு? இயேசு எல்லாம் சொன்னாரு, எல்லாத்தையும் இருக்கிறார். அவர் திருமணத்துக்கு விவாகரத்து உண்மைன்னு சொல்லியிருந்தா இவர் விவாகரத்து கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கு அத்தனா பண்ணணும் இயேசு சொல்லினா இவர் பண்ணக்கூடாது அப்படின்பார். தலையில புகாரி போடுங்க இயேசு சொல்லினா பண்ணக்கூடாது என்று சொல்வார். நீங்க இணையதளத்தில் போய் தட்டி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் பவுலின் போதனைகள் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 2 லிஸ்ட் காட்டுவாங்க. இயேசு எதையெல்லாம் சொன்னாரு, பவுல் எதையெல்லாம் மாத்திருக்கிறாரு. அவ்வளவு காலம் மாற்றி அவர் இயேசு சொன்னதை பின்பற்றவில்லை. ஒவ்வொரு கொள்கைக்குள்ளே உள்ள புகுந்து 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 அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை அழிப்பது. அதே அடிப்படையில் தந்திர வேலைகள் செய்து முஸ்லிம்களுக்குள்ளே புகுந்திருக்கிறார்கள். இஸ்லாத்திற்குள்ளே புகுந்து இஸ்லாத்துடைய தூய்மையான வடிவத்தை கெடுப்பதற்காக வேண்டி மதுவபுகள் என்று இன்னைக்கு பின்பற்றப்படுகிறது. இந்த மதுவபு யார் உருவாக்க விரும்புறீங்க? மதுவபுக்கு எதிராக பல வருடங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோமே. இந்த மதுவபுடைய பின்னணியில் இருந்து இந்த புத்தகங்களை உருவாக்கி உலகத்துக்கு தயாரிப்பு கொடுத்தவர் யார்? கேட்டா சொல்லுவாங்க, அந்த அலிம்சா, இந்த அஜர்த்து, இந்த ஒரு மௌலானா தான். அந்த மௌலானா எங்கிருந்து உதிச்சாரு? அவர் எந்த ஊரில் இருந்தாரு? அவருடைய பின்னணி என்ன? யோசித்து பார்த்தால் அத்தனை பேருமே இவர்கள். ஏன் அது உள்ளுக்குள்ள உள்ள செய்தி இருக்காரு போடுங்க. இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்காக வேண்டி மதுரை புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறதா, அல்லது இஸ்லாத்தில் இருந்து மக்களை வெளியேற்றுவதற்காக எழுதப்பட்டிருக்கிறதா? எந்த விஷயத்தை இருந்து பாருங்க, நல்ல பயன் பண்ணுவாங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவாங்க, இடையில நியாயம் பண்ணிடுவான். அவன் டைரக்டா நம்மளுடைய முகத்தை காட்டக்கூடாதுன்றதுக்காக அவங்க செய்யக்கூடிய அந்த மிக முக்கியமான ஒரு தில்லுமுள்ளு என்னன்னா, குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். ஏன்டா இப்படி செய்றீங்க? அவங்க பாட்டி கேட்கிறாங்க, ஏன் இப்படி லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்திலி, ஏன் உண்மையை பொய்யோடு கலக்கிறீர்கள்? உண்மையை தான் சொல்லுவான். முஸ்லிம்களே தொழாவது அல்லாஹ்வுக்கு வெல்லவே உண்மையை தான் சொன்னார்கள். நோன்பு வைக்க வேண்டும் உண்மையை தான் சொல்வார்கள். ஜகாத் கொடுக்க வேண்டும் உண்மையை தான் சொல்வார்கள். அந்த உண்மையை சொல்லிவிட்டு உண்மையோடு நீங்கள் அறியாத விதத்திலே ஒரு பொய்யையும் உள்ளே கலந்து விடுவார்கள். அல்லாஹ் கண்டிக்கிறார், ஏன் இப்படி செய்த? வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி வஅன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையோடு பொய்யை கலக்காதீர்கள்.
பனு இஸ்ரவேலை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிட்டே வர சூரத்துல் பக்ராவுல அப்ப ஒரு வசனத்துல குறிப்பிடுகிறார் வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்து கொண்டு உண்மையோடு பொய்யை கலந்து உண்மையை மறைக்காதீர்கள். வேணும்னா செய்யலாம், தெரிந்து கொண்டு செய்யலாம். அப்படி எவ்வளவு செய்து வைத்திருக்கிறார்கள்? இஸ்ராயேல் மார்க்கத்தில் விபச்சாரம் செய்தவர் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் கூட ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, அது பெரிய பாவம். பெருசா பாடம் நடத்தி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண செய்தி. இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த விபச்சார விஷயத்துல நமக்கு எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறது என்றால், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகிலே கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். விபச்சாரம் செய்யாத என்பதை விட அதன்பால் நம்மை தள்ளிவிடக்கூடிய காரியத்தை கூட ஒரு முஸ்லிம் செய்துவிடக் கூடாது. இவ்வளவு அழுத்தமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் அந்த விபச்சாரத்தின் தள்ளிவிடக்கூடிய காரியங்களில் முதல் இடத்திலே கண்ணை வைத்தார். பார்க்கிறப்ப பார்வை, கெட்ட விஷயங்களை, ஆபாசமான காட்சிகளை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தால் நம்மையும் அறியாமல் ஒரு கட்டத்தில் விபச்சாரத்தின் தள்ளப்பட்டு விடுவோம். அதனால பார்வைக்கு கட்டுப்பாடு விதித்தார்கள். ஒரு நாள் வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்கிறாங்க. உட்கார்ந்து தலையில் சிக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தலையில ரசூலுல்லாஹ் நிறைய பெரிய முடி இருக்கும்ல, தோல் புதம் வரைக்கும் முடி வச்சிருப்பாங்க. சிக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில இருந்து ஒரு தோழர் வருகிறார். வந்தவரு சத்தம் கொடுத்து ரசூலுல்லாஹ் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், உள்ள இருக்கிறாங்களான்னு எட்டி பார்ப்போம்னு ஜன்னல் வழியாக மெதுவா எட்டி பார்க்கிறார். அவர் பார்ப்பதை உள்ளே இருந்து நபிகள் நாயகம் பார்த்து விடுகிறார்கள். யார் ஒருத்தர் ஜன்னல் வழி எட்டி பார்க்கிறாரு. பார்த்த உடனே கையில வச்சிருக்கிற அந்த சிக்கு எடுக்கிற அந்த குச்சி இருக்கும்ல, அந்த குச்சியை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, கண்ணை குத்திடுவேன். எங்க எட்டி பார்க்கிற? இன்னதை முஸ்தீதான அஜலின் பேசர். இந்த பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு வீட்டிற்குள்ளே வருகிற பொழுது அனுமதி கேட்க வேண்டும் என்ற சட்டத்தையும் சொல்லிவிடுவோம். பார்வை இருக்கு, கண்டவர்களையும் பார்த்துருவேன். பொம்மையில இருப்பாங்க, உபரியான ஆடைகளை கலைந்து விட்டு இருப்பாங்க. நீ பேசாம டக்குனு பார்த்துருவேன். பார்த்தவரும் சும்மா போக முடியுமா? சும்மா தான் போக, கூடவே செய்தான் வருவாங்க. வீட்டுல போய் பெட்டில படுத்த அப்படியே பெட்ட போடுவான. நல்லா தானே இருந்துச்சு, கலர் கலரா இருந்துச்சு, நாட்டு கடையா இருந்துச்சு, என்னத்தையும் அவங்க மண்மையில போடுவாங்க. எதுக்கு தேவையில்லாம இந்த வாசல் இருக்க கதை? அதுக்காகத்தான் முதல்ல கதவை தட்டி அனுமதி கேளுன்னு வச்சிருக்கிறோம். தேவையில்லாம கண்டதையும் பார்த்துக்கிட்டு கடைசியில் கழுசலையா மாறி இருக்கா? கண்ணை பத்திக்க, பார்வையை கேர்ஃபுல்லா பாதுகாத்துக்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளவு தூரம் விபச்சாரத்தின் வாசலை கூட திறந்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிற மார்க்கத்தில் மதுரபு புத்தகங்கள் விபச்சாரத்தை பற்றி என்ன சொல்கிறது? என்ன சொல்றது? செய்யக்கூடாதுன்னு சொல்றதா? செய்வதற்குரிய எல்லா வழிகளையும் சொல்லித் தருகிறது. விபச்சாரம் செய்வதற்கு வழி சொல்லித் தந்தா அவர் முஸ்லிமா யூதனா? நமக்குள்ளே புகுந்து நம்முடைய பெயரால் நமக்கு மார்க்கத்தை சொல்லித் தருகிற போர்வையிலே யூதர்கள் செய்த சதி செயலுடைய விளைவு வருவது. அதுல சொல்லித் தராரு, விபச்சாரம் செஞ்சா 100 கசையடி இருக்குது, கல்யாணம் முடிஞ்சவங்க செஞ்சா தலையெடுக்கிற சட்டம் இருக்குது இஸ்லாத்துல. உங்களுக்கு தண்டனை கிடைக்காமல் இருப்பதற்கு நான் வழி சொல்லித் தருகிறேன். ஹனபி புத்தகத்தில் சொல்கிறேன். அது ஒரு வழி வருகிறது, துருல் முக்தார் என்று நினைக்கிறேன். லா ஹத்த பிஸ்ஸினாய் இனி முஸ்தாஜரத்தில் விபச்சாரத்துக்கு தண்டனை பெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் சொல்றார், விபச்சாரத்துக்கு தண்டனை கிடையாது. எந்த விபச்சாரம் தெரியுமா? முஸ்தாஜரத்தில் கூலி கொடுக்கப்பட்டு செய்யப்படுகிற விபச்சாரம் இருக்கிறது, அதற்கு தண்டனை கிடையாது. கூலி கொடுத்தா அதுக்காண்டி விபச்சாரம் வந்து ஹலாலாயிருமா? காசு கொடுத்தா அவர் விளக்கிறார். அவர் குர்ஆனின் அடிப்படையில் அவர் பாடம் சொல்லி தருவாங்க. எப்படி? இப்போ எதுக்கு தெரியுமா இந்த சட்டத்தை சொன்னேன்? இப்போ ஒரு கணவன் மனைவி திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையை ஈடுபடுகிறார்கள். அவர்களை நீங்கள் தண்டிப்பீர்களா? தண்டிக்க மாட்டீர்கள். ஏன் தண்டிக்க மாட்டீர்கள்? திருமணம் முடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க. திருமணம் முடிச்சுட்டாங்க என்ன அர்த்தம்? திருமணத்துக்கு அவசியமாக என்னது? மகர் தான் திருமண ஒப்பந்தத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடிய. மகர்னா என்ன? பணம். பணத்தை கொடுத்தாரு, குடும்பம் நடத்தினாரு, அவருக்கு தண்டனை இல்ல. இப்பவும் பணத்தை கொடுத்தாரு, வேலையை பார்த்தாரு, தண்டனை இல்ல. வைக்குவா? எவ்வளவு டெக்னிக்கலா ஊசி ஏற்றாம பாருங்க. அவருடைய கல்யாணமும் மகரை கொண்டு தான் கல்யாணம் கூடுது. அப்ப இதுவும் காசை கொடுத்தா, அதுவும் காசை கொடுத்தாச்சு, இதுவும் காசை கொடுத்தாச்சு. அது தப்பு இல்லைன்னா இது தப்பு சொல்லுவோம். அதை நல்லா சிந்திச்சா கல்யாணத்துல காசு மட்டுமா இருக்குது, காசை தாண்டி இன்னும் பல பொறுப்புகள் இருக்கிறது. அவரை நான் கல்யாணம் முடிச்சுட்டேன்னா அவரை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அவருடைய உணவுக்கு, உடைக்கு, மருத்துவத்திற்கு, அவருடைய எல்லா விதமான தேவைக்கு நான் பொறுப்பு. அது மட்டுமா, அவருக்கு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு நான் தகப்பன்.
அவருடைய அனைத்து விதமான சுக துக்கங்களிலும் நான் பங்கெடுப்பேன். இவ்வளவு விஷயம் இருக்கிற விபச்சாரத்தில் இருக்கிற அந்த நிமிஷத்தோட முடிஞ்சிருச்சு. காசு கொடுத்தாரு, காசோட முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி எந்த பொறுப்பும் இல்லை. அப்ப விபச்சாரத்தை கொண்டு போய் திருமணத்தோட கம்பேர் பண்ணி அந்த காலத்துல வட்டியை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வட்டியும் வியாபாரத்தை போன்றுதானே. வட்டி எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னா, 10 ரூபாய்க்கு சாமான் வாங்குறோம், 12 ரூபாய்க்கு விற்கிறோம், 2 ரூபாய் லாபம் கிடைக்குது. 10 ரூபாய்க்கு 2 ரூபாய் லாபம் கிடைச்சிருச்சு. அதனால 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அவர் 12 ரூபாய் தர்றாரு, 2 ரூபாய் லாபம் கிடைச்சிருச்சு. 2 ஒண்ணுதானே. பணத்தை கொடுத்து பணத்தை டெவலப் பண்ணிக்கிட்டேன், பணத்தை பொருளாக கொடுத்து பணத்தை டெவலப் பண்ணிக்கிட்டேன், 2 ஒண்ணுதானப்பா என்று சில ஊழல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வட்டி வேறு வியாபாரம் வேறு என்று அல்லாஹ் எச்சரித்தாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை ரொம்ப தெளிவான ஒரு செய்தியை முஸ்லிம்கள் அறியாத இடத்திலே நமக்கு பாடம் சொல்லி தருகிறார்கள். திருமணம் வேறு விபச்சாரம் வேறு கிடையாது, 2 ஒண்ணுதான். இடைவெளி என்ன? துட்டு மட்டும்தான் இடைவெளி. நம்ம புடிச்ச பிள்ளை அதே ஒத்துக்கிட்டா என்ன இருக்காது, ஓசில போயாத காசு கொடுத்து போ, ஒரு பேர தண்டனை வராது என்று சொன்னால் இது யூதர்களின் சதி செயல் அல்லாமல் ஒரு யாருடைய செயல். ஒரு இஸ்லாமிய அறிஞர் இப்படி சொல்லுவாரா? இந்த கோணத்தில் சிந்திப்பாரா? இப்படி சிந்திச்சா இஸ்லாத்துக்கு வெறுக்கமானது என்று யாரையும் சொல்ல முடியுமா? இப்படி நூற்றுக்கணக்கான சட்டம், ஒரு சட்டம் 2 சட்டம் இல்ல, 1000 சட்டம் சொன்னாங்களா, அது ஒரு 500 சட்டம் சரியாக சொல்லுவாரு. கரெக்டா தொடர்பு தராவிட்டால் தண்டனை, அதை செய்யணும் இதை செய்யணும், குர்ஆன் சொன்னதை ஹதீஸ் சொன்னதை விலக்கி சொல்வாரு. மீதம் இருக்கிறது உண்மையான சத்தியம் 50 இருந்தா அதோடு சேர்த்து அசத்தியத்தை 50 கலந்து இவர் உண்மையை தான் சொல்லுவாரு. 2 விஷயத்துல ஒருத்தருக்கு நற்பெயர் வாங்கியாச்சுன்னா 3வது விஷயத்தை தானா நம்பிடும். ஆரம்பத்தில் 2 வியாபாரத்தை போய் ஒருத்தருக்கு வியாபாரம் பண்ணும்போது அவருடைய நேர்மையை நாம புரிந்து கொள்வதற்கு ஒரு 2-3 பேரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப கரெக்டா நடக்கிறாரியா, கூடுதலா ரேட்லாம் போட மாட்டார், நல்ல பொருளை தான் உங்களுக்கு தருவார் அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு கேட்கிற காசை கொடுத்துருவோம். அதுக்கெல்லாம் பேரம் பேச தேவையில்லைப்பா, கரெக்டா இருப்பாருப்பா. எதனால? முதல்ல நம்பிக்கையை வாங்கிட்டோம். இந்த நம்பிக்கையை பெறக்கூடிய வேலைகளை யூதர்கள் முதலில் செய்தார்கள். முதல்ல நல்ல விதமாக நடிச்சு நம்பிக்கையை வாங்கிவிட்டு அதற்கு பிறகு மார்க்கத்தின் மீது இல்லாத பொருளாதார தீமைகளை உள்ளே விட்டு இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு நம்மை வெளியேற்றக்கூடிய காரியத்தை சர்வ சாதாரணமாக மதுவதவியின் பேரால் செய்திருக்கிறார்கள். இதுவும் யூதர்களுடைய சதி செயலுடைய பின்னணியினால் நிகழ்ந்திருக்கிற ஒரு காரியம். இப்படி நிறைய காரியங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி கேடுகட்ட தந்திர புத்தி உடையவர்களாக இவர்கள் இருக்கிற காரணத்தினாலதான் இவர்களை பற்றி கடுமையான எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லித் தருகிறார். இவர்கள் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவர்கள் கடந்த காலத்தில் என்னவெல்லாம் செஞ்சாங்க, நாம எப்படி அவங்க விஷயத்தில் நடக்கணும் என்பதை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஆரம்பத்தில் இவர்களுடைய இந்த கேடுகட்ட புத்தி நபிகளாருக்கு தெரியும். நல்லவமாக இருந்தாங்க, எப்போது ஆரம்பத்தில் அப்படிதான் பழகுவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த புதுசுல நிறைய யூதர்கள் பார்த்த உடனே யூதர்களுக்கு நமக்கு ஒரு லிங்க் இருந்தா நல்லா இருக்குமே, நம்ம அவங்க செய்யற மாதிரி சில வேலைகளை நம்ம செய்வோம். அப்படி செய்து கொண்டே இருந்தால் நமக்கு அவங்களுக்கு மேலே ஒரு நட்பு ஏற்படும். அந்த நட்பை பயன்படுத்தி அவர்களை இஸ்லாத்திற்குள் அழைத்து வந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க. எந்த அளவுக்குன்னா எதை செஞ்சாலும் யூதன் எப்படி செஞ்சாலும் அது மாதிரி செய்வான். ஒவ்வொரு சமுதாயமும் சில காரியங்களை ஒவ்வொரு மாதிரி செய்யும். அது யூதன் என்ன செய்யறான் அதை மட்டுமே ரசூலா பார்ப்பாங்க. அவனுமே நம்ம செய்வோம். உதாரணமா தலைமுடி சீவுறது வச்சுக்கோமே, சில பேர் சைடு வாங்க எடுத்து சீவுவாங்க, சில பேர் நேரம் வாங்க எடுத்து சீவுவாங்க, சில பேர் வாங்கியே இழுத்து விடுவாங்க. ஒவ்வொரு சீவுறோம்ல. நிறைய காலத்துல இதே மாதிரி யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா நேர்வாங்க எடுத்து சீவுவாரு, முஸ்லிம்கள் என்ன செய்வாங்கன்னா சைடு வாங்க எடுத்து சீவுவாங்க. இது மாதிரி பிரிவினைகள் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த புதுசுல யூதன் எப்படி சீவானோ அது மாதிரியே செய்வாங்க. சின்ன சின்ன விஷயத்தை அப்படியே பார்த்து பார்த்து செய்வாங்க. அதே மாதிரி நாமெல்லாம் அதிகமா தெரிஞ்ச ஒரு செய்தி, முஹர்ரம் 10வது நாள் நோன்பு இருக்குல்ல, ஆரம்பத்தில் மக்காவில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. மக்காவில் இருக்கும்போது ஆஷுரா நோன்பு எதுக்கு வைப்பாங்கன்னா அந்த காபத்துல்லாவுக்கு திரை மாத்திரம் இருக்குல்ல, காபத்துல்லா மூடி வச்சிருக்க திரை, அந்த திரைய முஹர்ரம் 10 அன்னைக்கு அங்க இருக்கிறவங்க கலட்டிட்டு வேற திரையை வந்து போடுவாங்க. அது ரொம்ப புனிதமான நாளாக மக்களுக்கு மக்களால் கருதப்பட்டு கொண்டிருந்துச்சு. அப்ப எல்லாருமே நோன்பு வைப்பாங்க.
முஸ்லிம்களும் நோன்பு வைப்பாங்க. அப்படி இருந்த காலம் போய் மக்காவில இருந்து இப்ப மதினாவுக்கு வந்தாச்சு. மதினா வந்ததுக்கு பிறகு மதினாவில் வந்து பார்க்கிறாங்க, யூதர்கள் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவங்க எதுக்கு நோன்பு வைக்கிறாங்க? நம்ம எல்லாம் நோன்பு வைக்கணும்னா அங்க வச்சாங்க, காபத்துல்லாஹ்வை திறமாத்தணும் அதனால வச்சாங்க. இவங்களுக்கும் காபத்துல்லாஹ்வுக்கும் சம்பந்தமே இல்லை. இவன் எதுக்கு வச்சுக்க ஏற்ற விஷயம் கேட்கிறான். உடனே மேலும் சொல்லப்படுகிறது, இவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலில் இருந்து காப்பாற்றப்பட்டாங்கல்ல, ஃபிரௌன் அழிக்கப்பட்டாங்கல்ல, அந்த நாள் இந்த நாள் தான், அதுக்காகத்தான் நோன்பு வச்சிருக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நஹது அவுலா நஹது அஹக்கு பி மூசா அவுலா மின்கும், உங்களை விட மூசா விஷயத்துல அதாவது நன்றி செலுத்துவதற்கு நாங்க ரொம்ப தகுதியானவங்க. நாங்களும் செய்வோம், நீங்க மட்டும் என்ன செய்ய, நாங்களும் செய்யவில்லை. போட்டி போட்டுக் கொண்டு அவர்கள் செய்வதை தெரிந்து கொண்டு இவர்களும் திரும்ப வைக்கிறார். மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு முஹர்ரம் 10 ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி பல காரியங்களை யூதர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பார்த்து 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 அதுக்கு நெருக்கமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இது யூதருடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திச்சான்னா எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? நம்ம நம்மள மாதிரியே செய்யறாரு, எல்லாத்துலயும் நமக்கு நெருக்கமா இருக்கிறாரு, அப்படி ஒரு நட்பு வரணும்னால அவனுக்கு நட்பே வரல. எவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் இறங்கி போனாலும் நபிகள் நாயகத்தை கேள்வி செய்கிற, கிண்டல் அடிக்கிற, துன்புறுத்துகிற இந்த மாதிரி வேலைகளையும் தொடர்ச்சியா எந்த அளவுக்கு சொன்னா சின்ன சின்ன விஷயத்துல கூட அப்படியே உள்ளத்துல டார்ச்சர் கொடுக்கிற மாதிரி வேலைகளை நிறைய யூதர்கள் செய்யறாங்க. உதாரணமா ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க, வீட்டுக்குள்ள ஆயிஷா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்களோ இல்லையோ உள்ள இருந்து ஆயிஷா பதில் எப்படி பதில்? சலாமுக்கு பதில் சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அலைக்கும் சலாம் பதில். உள்ள இருந்து ஆயிஷா கொடுக்குறாங்க. நின்றுட்டு நிராசமா போய் எல்லாம் அப்படி இப்படி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன வாய்ப்புமா இப்படியே பேசுறது, இப்படியே கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, மென்மையா நடந்துக்க அல்ல மென்மையை தான் விரும்புறான் அப்படின்னு ஆயிஷா அட்வைஸ் பண்றாங்க. உடனே ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? என்ன நான் பேசுறதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, அவனை என்ன சொன்னாங்க? அவனை என்ன சொன்னாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்கும் அர்த்தம் அந்த லாவெல்லாம் விட்டுட்டான். அஸ்ஸலாமுல லாவ விட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தம்? உங்கள் மீது இறைவனுக்கு சாந்தி உண்டாகட்டும், அமைதி கிடைக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்னா சீக்கிரம் செத்து போன அர்த்தம், உனக்கு இறைவனின் நாசம் உண்டாகட்டும்ங்கிற மாதிரி கருத்து உள்ளது. ஐஷாவை டக்குன்னு கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆஹா, சலாம்ங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ் திட்டங்களை செய்யறாங்க, கோபத்துல குமிரிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் பேர் சொன்னாங்க, அவன் சலாம் என்றதை நீ கேட்டிய, நான் சொன்ன பதில கேட்டிய நீ? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அலைக்கும் அலைக்கும்னா உனக்கும் அதுவே. அலைக்கும் சலாம் பதில் சொன்னா, அலைக்கும் சலாம்னு சொன்னோம்னா தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லலாம். நான் அலைக்கும் தான் சொன்னேன், நீ சலாம் சலாம் உனக்கு, நீ சாமு சொன்னா சாமு உனக்கு. நான் சாவணும்னு சொன்னா நீ சாமி, எனக்கு சாந்தி கிடைக்கணும்னா உனக்கு சாந்தி கிடைக்கட்டும், உனக்கு நீ கேட்டே கிடைக்கட்டும். பதில் சொல்லிட்டோம்ல, எவ்வளவு டெக்னிக்கல் வேலை பார்த்துக்க பாரு. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளு, ஜனாதிபதி, மதிக்கப்படுகிற ஒரு பெருங்கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கூட பார்க்காம இப்படி சின்ன சின்ன வார்த்தைகளுக்குள்ள நுழைந்து முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு உண ரீதியான டார்ச்சரை கொடுக்கக்கூடியவர்களாக இந்த யூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய கட்டங்கள் நடந்திருக்க ஒருவர் நிறைய கட்டங்கள்ல இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகத்தின் வழியாக அவருக்கு இடைஞ்சலத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நெருங்கி வர மாதிரியே தெரியல. அல்லாஹ் ஒரு நாள் வசனம் இறக்கி வச்சான், பலம் தருளா அன்கையில் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் திருப்தி அடையவே மாட்டார்கள். இந்த சின்ன சின்ன வேலையை செஞ்ச உடனே உங்களோட ரொம்ப நெருங்கிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், அவர்களின் மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் பின்பற்றுகிற வரைக்கும் திருப்தி அடையவே மாட்டான். சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் செஞ்சீங்கள, இதை செஞ்சு 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 எல்லாத்தையும் செஞ்சு நாங்க செய்யற மாதிரி டோட்டலா வழிபாடு போக்குவரத்து நம்பிக்கை எல்லாம் எங்க மாதிரி மாறு, அது வரைக்கும் அவன் திருப்தி அடைய மாட்டான். நீங்க தேவையில்லாம அவன் திருப்தி ஆகலாம் திருப்தி ஆகலாம் சின்ன சின்னதா செஞ்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை என்ற கருத்துப்பட அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் இறக்கி வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, இதுக்கு பிறகு இவன் கூட ஒற்றை ஒத்துக்கிட்டு இருந்தா உருப்படாது, இவனை இந்த வேலையில் சீர்திருத்தம் பண்ண முடியாது, இவன் நமக்கு எப்ப பார்த்தாலும் அகேன்ஸ்டாக போய்கிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் கொல்வதற்காக வேண்டி விஷம் எல்லாம் வைத்து ட்ரை பண்ணிட்டான். ஒரு யூத பெண்களுக்கு ஆற்றுல விஷத்தை வச்சு கொண்டுதான் படிக்கிறோம்ல, எதுக்கு கொடுக்குறா?
அல்லாஹ்வுடைய தூதரை காலி பண்றதுக்கு மக்காவுடைய அவர்கள் நேரடியா செஞ்சார்கள். மதீனாவை எப்படி பண்றான்? சாப்பாடு கொடுக்கிற மாதிரி கத்தி எடுத்து 60 வெட்டவனா ரசூலை ஏத்துட்டு டைப் பண்ணிடுவான். அது எல்லாரும் செய்யக்கூடிய வேலை. யூதன் அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்கள, அப்படியா முகப்பத்தில் கொடுத்துருக்கீங்க, பாசத்தில் கொடுத்து சாப்பிடுவோம், எடுத்து சாப்பிட்டோன்னு சொல்லி போயிட்டா. அப்படி சாகடிப்பதற்காக வேண்டி திட்டம் போட்டு ஆட்டிலே விஷத்தை வைத்து இந்த மாதிரி நிலையை பார்த்துருவனே ரசூலா முடிவெடுக்கிறாங்க. இதுக்கு மேல இவனுக்கு நமக்கு ஒற்றை இருக்க கூடாது. அவன் வேற இவன் வேற, முஸ்லிம் வேற யூதன் வேறன்னு அப்படி தெளிவா டிக்ளேர் பண்ண முடிவெடுக்கிறார்கள். இனிமேல் முஸ்லிமுக்கும் யூதனுக்கும் இடையில எந்த ஒற்றுமையும் இருக்கக்கூடாது. அவன் என்னத்தையெல்லாம் செய்யறானோ அதுக்கெல்லாம் உள்டா விஷயம். அப்பதான் கடைசி இந்த முடிவை எடுத்த கடைசி வருஷம் 9வது ஆண்டு ஹிஜ்ரி 9. அப்போ ஆஷுராவுடைய நோம்பு வரும். அவன் ஏற்கனவே நோம்பு வச்சிருக்கான். ரசூலுல்லாஹ் நோம்பு வச்சிருக்காங்க. ஆஷுரா 10 ஆஷுராவை நோம்பு வச்சிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டோம், அவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் அவன் இந்த மாதிரி செய்யக்கூடாது. ரெண்டையும் பார்த்தா ஒரே மாதிரி தானே இருக்குது. அவனும் 10 நோம்பு வைக்கிறான், நம்மளும் 10 நோம்பு வைக்கிறோம். அப்ப 2 பேரும் ஒன்னா இருக்குது. அவன் அதை வித்தியாசப்படுத்தி காட்டணும். எப்படி வித்தியாசப்படுத்துறது? வித்தியாசப்படுத்துற பேர்ல அவங்க நல்லதை நம்ம செய்ய மாட்டேன் முடிவு எடுக்க முடியாது. வித்தியாசப்படுத்துறதுனா ஒரு கெட்டதை செஞ்சாங்கன்னா நான் நல்லது செய்ய முடிவு எடுக்கலாம். அவனே நல்லது செஞ்சா நான் கூடுதலா நல்லது செய்ய முடிவு எடுக்கணும். நீ நல்லது செஞ்சா நான் செய்ய மாட்டேன்னா அது கூடுதல் போயிருந்தேன். சில சஹாபாக்கள் கூட அப்படி முடிவு எடுத்துட்டாங்க விவரம் தெரியாம. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எடுத்தாலும் மாத்தி செய்யும் சொன்ன உடனே ஒரு 2 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யூதர்கள் பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்டா வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டேங்கிறான், ஒழுங்குபுறமா வெளியில தள்ளி விட்டுறான். நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம். யூதர்கள் மாதவிடாய் காலத்துல பெண்களோடு சேர்ந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நம்ம உள்டாவா சேர்ந்து சாப்பிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி யூதர்கள் மாதவிடாய் நேரத்துல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டேங்கிறான், நம்ம செய்வோமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கோவம் வந்துருச்சு. ஏன் அவனுக்கு மாறி செய்யறதுக்காக அல்லாஹ் தான் மாறி செய்யல, அல்லாத குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாங்கன்னா அவனும் ஈடுபடல. அதுக்காக வேண்டி யூதனுக்கு மாறு செய்யறதுக்காக அல்லாஹ்வுடைய சொல்றது மாறு செய்யறது கடுமையா கோபமாயிட்டான். கோபமாய் பதிலா ஒன்றும் சொல்லல, முகமெல்லாம் இப்படி சிங்க மாதிரி மாறிச்சுல. 2 பேரும் பார்த்தாங்க, ஆகா கேட்க கூடாது கேள்வி கேட்டுட்டு போல இருக்குது, இனிமே இங்க இருந்தா சரி வராது அப்படின்னு மெதுவா 2 பேரும் வெளியே வந்து போயாச்சு. 2 பேரும் சொல்றாங்க, வெளியே வந்தவொன்னு இப்படி கேட்டு விட்டாங்க, இப்படி டென்ஷன் ஆயிட்டாங்களே, ரொம்ப மோசமான கேள்வி தான் கேட்டு விட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருக்கோம். அப்ப பாக்க ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒரு பால் கோப்பை வருகிறது. பால் கோப்பை கொஞ்சம் குடிச்சிட்டு வெளியில கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க பால். அப்பா ரசூலுல்லாஹ் சமாதானம் ஆயிட்டாங்கப்பா, அதை தெரிவிப்பது நீ கேட்ட கேள்விதான் இப்பெல்லாம் கேட்க கூடாது என்று சொல்வதற்கு அதை கண்டிச்சு வார்த்தைகளை எல்லாம் பாடம் எடுக்கல, முகம் குறிப்பினாலே பாடம் எடுத்துட்டான். முகத்துல வேகத்தை கோபத்தை காட்டின உடனே அதன் வழியாகவே தன்னுடைய தோழர்களுக்கு பல கட்டங்களில் எல்லாம் பாடம் எடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி யூதர்களுக்கு மாறி செய்வது என்ற முடிவெடுத்து எல்லாத்தையும் டிக்ளேர் பண்றாங்க. தலைமுடி நரைச்ச முடிக்க ஆரம்பிக்கிறார். யூதர்களுடைய சட்டப்படி நடைமுறைப்படி நரைச்ச முடிக்கு சாயம் பூசக்கூடாது, நரைச்சலாக விட்டுறணும் அவங்க நிரம்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரெல்லாம் முடி நரைச்சிருக்கிறோ எல்லாம் கையெடுத்து. ஏன் அவன் அடிக்க மாட்டேங்கிறமே அடி, பிளாக் கலர்ல அடிக்காத, வேற மத்த கலர்ல அடிச்சு தலைமுடிக்கு சாயம் பூசிக்கொள்ளுங்கள். அவர்கள் சாயம் பூசுவதில்லை, நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்து உங்கள் தலைமுடிக்கு சாயம் பூசிக்கொள்ளுங்கள் அப்படி ஆர்டர் பண்றாங்க. அதே மாதிரி தொழுகைக்கு பிரதேசம் வர்றாங்க. ஒரு நாள் சொல்றாங்க, எல்லாரும் செருப்பு போட்டு போயிடும், செருப்பு போட்டு போடுவாங்க. எதுக்கு செருப்பு போட்டுட்டு? செருப்பு போட்டுட்டு அல்லாஹ் முன்னாடி நிக்க கூடாது, தொழக்கூடாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுல பாவமா? செருப்புங்கிற ஒரு பொருள், சட்டை மாதிரி பேண்ட மாதிரி நம்முடைய ஆடைகள் மாதிரி அது ஒரு பொருள். அந்த பொருள் என்ன செஞ்சிச்சு? அசுத்தம் இருந்தால் சட்டையிலையும் இருக்கக்கூடாது, செருப்பிலையும் இருக்கக்கூடாது. அசுத்தம் அதனால நாம தவிர்த்தால் சட்டையா இருந்தாலும் அசுத்த சட்டை போடக்கூடாது, பேண்டா இருந்தாலும் அசுத்த பேட்டை போடக்கூடாது, செருப்பா இருந்தாலும் அசுத்த செருப்பு போடக்கூடாது. சுத்தமா இருந்தா போட்டுக்கிட்டா என்ன தப்பு? வேணும்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டு வந்து நின்று தொழுக காட்டுறான். அதை நின்று யாரும் போட்டு வந்துடக்கூடாது. பள்ளியாசல் சுத்தமா பேணி கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய செயல்படுத்தணும் தெரியும். ஊர் ஒரு போட்டு நடந்துகிட்டு இருக்கிறோம். அதை சொல்லாத மண்ணு நிறைய இருந்துச்சு, அதனால பள்ளியாசல் தொழுவதுக்கு வசதியா இருந்துச்சு. இப்ப கொண்டு போட்டுட்டீங்கன்னா அது சிக்கலா போய் அதை கவனிச்சுக்கணும். சரியா? அப்போ செருப்பு மாற்றி பண்ணுங்கிறாங்க, தலைமுடிய மாற்றுங்கிறாங்க. அது மாதிரி ஆசுராவுடைய நோம்புல 10க்கு 9 சேர்த்து அதுல ஒரு மாற்றம்
செய்யுங்கிறாங்க. இப்படி எல்லா விஷயத்திலையும் மாறு செய் டிக்ளேர் பண்ணி மாற்றத்தையே நபிகள் நாயகம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இப்ப இதை ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? யூதர்களுடைய நடைமுறைக்கும் மார்க்க ரீதியான சிந்தனைக்கும் முஸ்லிம்களுக்கு இடையில ஒரு தெள்ள தெளிவான வேறுபாடு தெரிய வேண்டும். நாம எப்படி இருக்கிறோம்? அந்த வேறுபாட்டை கடைபிடிக்கிறோமா? பெரும்பாலான விஷயத்துல யூதர்கள் என்ன செய்தாரோ அதைத்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் முந்தைய நபிமாரும் அவ்வளவு காலம் பாடம் படித்து நமக்கு சொல்லித் தந்த விஷயத்தை எதுல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் 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 நமக்கு போதித்தார்களோ அப்படி போதிக்கப்பட்ட விஷயத்துல சர்வ சாதாரணமாக அவர்கள் என்ன செய்தார்களோ அதையே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணம் நோம்பு வச்சு கொண்டிருக்கோம். நோம்பு காலத்துல நோம்பு இஃப்தார் பண்றோம்ல, நோம்பு திறக்கிறோம்ல, நோம்பு திறக்கிறது ரசூலுல்லாஹ் நேரம் சொல்லி இருக்கிறாங்க. சூரியன் மறைந்தவுடன் நோம்பு திறந்துருங்க. மகரிபு வக்து வந்துருச்சுன்னா நீங்க நோம்பு திறக்கிற நேரம் உடனே திறந்துருங்க. யார் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துகிறாரோ அவர் நன்மையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நோன்பு திறக்கிற நேரம் வந்துச்சுன்னா உடனே திறந்துருங்கப்பா, அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு அதான் செய்யப்படுகிறதா? இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நோன்பு திறக்கிற நேரத்தில் மேலைக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் போகட்டுமே, ஒரு 3 நிமிஷம் போகட்டுமே, ஒரு 4 நிமிஷம் போகட்டுமே. நோன்பு திறக்கிற நேரம் 3-4 நிமிடங்கள் கழித்து நோன்பு திறப்போம் என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் இதை குறிச்சு சொன்னாங்க. நோன்பு திறக்கும் போது விரைவா நோன்பு திறங்க. ஏன் தெரியுமா? யூதர்கள் நோன்பு வைத்து விட்டு திறந்தால் அதை அவர்கள் பிற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு பிற்படுத்துறான்? என்ன 6 மணி 7 மணி வரைக்கும் கூட எங்களால் பட்டினியா இருக்க முடியும், 8 மணி கூட இருக்க முடியும் அப்படின்னு அவன் பெருமைக்கு இருக்கிறான். நீ அந்த பெருமையை வெளிப்படுத்தாத, பெருமை வெளிப்படுத்து. நான் எதுக்கு நோன்பு வச்சேன்? அல்லாஹ் வைக்க சொன்னதுனால வச்சேன். அல்லாஹ் எப்ப வைக்க தேவையில்லைன்னா அதை வைக்க வேண்டாம் முடிவு எடுத்துருவேன். அப்ப அல்லாஹ்வுக்காக எப்படி செஞ்சா அல்லாஹ் நோன்பை திறக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நோன்பை திறக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற பண்பு. ஆனா நோன்பு திறக்கிறது தள்ளி போவோம். அப்படியே யூதன் இந்த வேலையை நேச்சா செஞ்சு கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு எச்சரிக்கையை கல்வ காட்டுறாங்களோ அதை சர்வ சாதாரணமாக நம்முடைய சமூகம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஆரம்பத்துல சஹர் செய்யாமல் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. நோம்புனா பகல பட்டினி எடுக்கிறதால அவங்க நைட்டை சாப்பிட்டு படுத்துட்டு அப்படியே பட்டினியை கண்டினியூ பண்ணிடுவாங்க சில பேர். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஃபஸ்ல மாபைன சியாமினா வசியாமி அஹ்லில் கிதாப், வேதக்காரருடைய நோம்புக்கும் நம்முடைய நோம்புக்கும் இடையில வித்தியாசம் என்பது அக்லத்து சுஹூரி, சஹர் சாப்பிடுவதுதான். அதனால சஹர் சாப்பிட்டுக்குங்க. அவன் சஹர் சாப்பிட பழக்கம் இல்ல, நீ சஹர் சாப்பிட்டு அவனுடைய நோம்புக்கும் உங்களுடைய நோம்புக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க ரசூலுல்லாஹ் சொன்னார். அதே மாதிரி அவர்கள் மரணிப்பதற்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள்ல மக்களுக்கு எச்சரித்த முக்கியமான எச்சரிக்கை யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபித்து நாசமாக்குகிறான். ஏன் தெரியுமா? இத்தகைய குபூர அன்பியாகி மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக்கி விட்டார்கள். மேலும் ரசூலுல்லாஹ் இதா மாத்த மினு சாலிஹ், அவர்களில் யாரேனும் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் பலவரா கபரிஹி மஸ்ஜிதா, அங்கே ஒரு சஜிதா செய்யக்கூடிய வழிபாட்டு தலத்தை உருவாக்குகிறார்கள். ஒரு சப்பரு ஃபீ தில்க சூரா, அங்கே அவர்களுடைய ஓவியங்கள் வரைந்து வருகிறார்கள். உலாயிக்க ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹ்வின் படைப்பில் மகா கெட்டவர்கள். யாரு? இறந்து விட்ட நல்லடியார்களின் அடக்க ஸ்தலங்களில் கட்டிடம் கட்டி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வின் படைப்பில் மகா கெட்ட யூதர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை செய்து இறந்து விட்டவருடைய அடக்க ஸ்தலத்துல அங்க வழிபாடு செய்கிறோமா இல்லையா? யாருடைய வேலை? ரசூலுல்லாஹ் அளித்த வேலையா? இஸ்லாம் கொடுத்து தந்திருக்கிற வேலையா? அல்லது யூதர்கள் காட்டியிருந்த வேலையா? உலாயிக்க ஷிராருல் ஹல்க், அல்லாஹ்வின் படைப்பிலே மட்டும்தான். செத்து போனவன் கையெழுந்த நடைமுறை என்பது இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பிலே மட்டமான படைப்பு. பன்றியை விட நாயை விட அதை விட கேவலம். பன்றின்னு சொன்னா கூட அவன் பொருந்தாகும். அதை விட மட்டும் தான். நாயை விட மட்டும், கொசுவை விட மட்டும், ஈயை விட மட்டும், எறும்பை விட மட்டும், உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பை விட ஒரு மனிதன் மட்டமானவனாக போகிறான். எப்போது இறந்தவர்களின் அடக்க ஸ்தலத்திலே வழிபாட்டு தலத்தை உருவாக்கினால் நம்ம சமூகத்திலே நிலைமை எப்படி இருக்கு? நாம கரெக்டா தான் செய்யறோமா? செய்கிறவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி அவர்களுடைய பல விஷயங்களை எடுத்து சொல்லி நபிகள் குர்ஆன் பற்றி எச்சரிக்கிறது. இதெல்லாம் செய்யாதீங்க,
உதாரணமா அவர்கள் இருந்த கெட்ட பண்புகள் அதுவே நிறைய இருக்கு. குர்ஆன்ல நிறைய அவங்க செஞ்ச கேடுகட்ட காரியத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுல வந்து என்னன்னு கேட்டா ஊருக்கு நல்ல முறையில் உபதேசிப்பார்கள். அவர்கள் வந்து மக்களுக்கு பயான் பண்ணும் பொழுது நல்ல அழகாக தேவையான விஷயங்களை அவங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத மக்கள் புரிந்து செயல்படுத்துகிற விதமாக நல்ல அவங்களுக்கு எடுத்து சொல்வார்கள். எடுத்து சொல்ற எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து அவருடைய மனைவிக்கு காதில் இருக்கிற பிரச்சனை, காதில பிரச்சனை. இவர் போய் கொண்டாடி கூப்பிட்டுருக்காரு, வா ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணிட்டு வருவோம். அந்த அம்மா எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க, ஆஸ்பத்திரி வர முடியாது அப்படின்னு மறுத்துருச்சு. திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தாரு, அந்த பொண்ணு வரவே மாட்டேங்குது. உடனே ஒரு நாள் இவரா டாக்டர் போய் டிஎன்டி ஸ்பெஷலிஸ்ட பார்த்து என் பொஞ்சாதிக்கு சரியா காது கேட்க மாட்டேங்குது, ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேங்கிறா, அவருக்கு தெரியாம மருந்து கொடுத்து அவரை சரி பண்றதுக்கு வழி இருக்குதா, ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே டாக்டர் சொன்னாரு, கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு தூரத்துக்கு காது கேட்க மாட்டேங்குது அளவு மட்டும் எடுத்துருந்து, 10 அடியா 20 அடியா 50 அடியா அதை மட்டும் எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லி இருக்கிறார். உடனே வீட்டுக்கு வர்றார், வந்து டெஸ்ட் ஆரம்பிக்கிறார். எவ்வளவு தூரம் லெஃப்ட் கரெக்ட் பண்றதுக்காக வீட்டு வாசல் நின்றுகிட்டு தலைவாசல் நின்றுகிட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, உள்ள இருந்து பதில காணும். உடனே அங்கிருந்து ஹாலுக்கு வந்தார், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, பதில காணும். அதுல ரூம் வாசல் வந்தார், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, பதில காணும். அவரே சொல்லிக்கிறாரு, அட பாவமே பிரச்சனை ரொம்ப சிவியரா இருக்குது, இவ்வளவு பக்கத்துல இருந்து கூப்பிடுறோம், அது கூட எங்க காலையில விட மாட்டேங்குதுன்னா இப்பவோ பார்த்துட்டு சரி பண்ணி இருக்கோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு கிச்சனுக்கு உள்ள போய் பொஞ்சாதிக்கு பின்னாடி நின்றுட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா. அவர் திரும்பி சொன்னா, நீங்க தரவாசல கத்த ஆரம்பிச்சதுல இருந்து ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சுங்கிற எவ்வளவு மனுஷனுக்கு கேட்டு கிடைக்குதா? இந்த லெவல்ல அவங்க ஊருக்கெல்லாம் விழுந்த பண்றது, அவங்கிட்ட குறைய வைத்துக் கொண்டு அவங்க செய்யறது இல்ல, ஊருக்கார ஊரா இருக்கா, அது செய்யல இது செய்யல, நம்ம தான் கரெக்டா இருக்கிறோம். இந்த மாதிரி மெத்தட்ல அவர்கள் ஊருக்கு உபதேசிப்பார்கள், தங்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க மாட்டார்கள். குர்ஆனை எச்சரித்து சொல்கிறது, அத்தஅமுருன் பனு இஸ்ரவேலை அழைத்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய இடத்துல சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தஅமுருன் நன்மைகளை மக்களுக்கு நீங்கள் விரும்புகிறீர்களா, உங்களை நீங்களே மறந்துவிட்டு வேதத்தையும் படித்துக் கொண்டு பிறருக்கு வெண்ணை சொல்கிறாயா? முதல்ல ஒன்றை பாருங்க, அதுக்கப்புறம் அடுத்தவருக்கு சொல்லு. தான் வாழ்க்கையில ஒருத்தர் எதை கடைபிடிக்கிறதோ அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்வதற்குரிய தகுதி அவருக்கு கிடையாது. இது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அல்லாஹ் உலகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி. இன்றைக்கு நம்முடைய சமூகத்துடைய லெவல் எப்படி அவன் அப்படித்தான் இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதனால அங்க அந்த யூதர்கள் மத குருமார்கள் இருக்கிறாங்க, அந்த மத குருமார்களுக்கு அல்லாஹ் சட்டம் கொடுக்கிறான், அவர்கள் பொது சுமக்கிற கழுதைகள். பெரிய ஆலிம்சாக்களை பார்த்து சொல்றான், பெரிய ஆலிம்சா தான். ஆலிம்சாவுக்கு மேட்ச் என்ன தெரியுமா? அந்த ஆளு பொது சுமக்கிற கழுது மாதிரியா? எதனால? மக்கள் உள்ளது தௌராத், தௌராத்திலே கொடுக்கப்பட்டவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? சும்மரம் அமிலூஹா, அதை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கவில்லையே, அப்படிப்பட்டவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமதலில் ஹிமாரி யஹ்மில் அஸ்பாரா, பொது சுமக்கிற கழுதைகளை போன்றவர்களுக்கு கழுதைகளுடைய முதுகுல எப்படிப்பட்ட பொருளை பொதியாக நீங்கள் தூக்கி வைத்தாலும் அந்த பொருளால் கழுதைக்கு பயனுண்டா? பெரிய வைடூரியங்களை தூக்கி கழுதையுடைய முதுகுல வச்சாச்சு, அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நகையா போட்டு கழுத்துல போட்டு கண்ணாடி முன்னாடி அளவு பார்க்க கழுதை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஊர்ல இருந்து அழுக்கு துணியை பூரா அள்ளி முதுகுல வச்சாச்சு, ஆனா நாத்த முடிச்ச துணியை தூக்கி முதுகுல வச்சிருக்கான், தள்ளி விட போகுதா? ஒண்ணும் இல்லை. நல்ல புது ட்ரெஸ் தூக்கி வச்சா போட்டு பார்க்க போறது இல்ல, அழுக்கு துணியை ட்ரெஸ் வச்சா தள்ளி விட்டுட்டு ஓட போறது இல்ல. அதுக்கு மேல நல்லது இருந்தாலும் பயனில்லை, கெட்டது இருந்தாலும் பயனில்லை. அதே போல இந்த வேதத்தை படித்திருக்கிற யூதர்களுக்கு மூளையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ற புனிதமான செய்தி இருக்கிறது. அந்த புனிதத்தான் அவர்களுக்கு பயனில்லை. ஏன் பயனில்லை? வாழ்க்கையில கடைபிடிக்கிற தொழ வேண்டும் என்பது மூளையில் இருக்கிறது, தொழுவார்களா? தொழ மாட்டார்கள். நோன்பு இருக்க வேண்டும் என்பது மூளையில் இருக்கிறது, நோன்பு வைப்பார்களா? வைக்க மாட்டார்கள். ஆனா ஊருக்கு பண்ணுறது எல்லாம் கரெக்டா கொடுக்கணும்பா, சுபங்களா எல்லாம் தூக்கிட்டு வந்துரு, அடுத்த வந்து தேவை ஆகல. நேரத்துக்கு சும்மா பேன் பண்ணாரையா? சுபுக்கு வரணும், சுபுக்கு வராட்டி செய்தான் காலையில ஒண்ணு கொடுக்குறான், சொன்னாங்கன்னு அவ்வளவு அழகா பேசுறாரு. எங்க அங்க இருக்கு? அது தூங்கிட்டு இருக்கிறேன் வந்துருவேன்.
இந்த லட்சணத்துல இருந்தா இன்றைக்கு பல பேர் சர்வசாதாரண குடும்பத்துல நீங்க பார்க்கலாம். குடும்பத்துல குழந்தை விஷயத்துல அது சர்வசாதாரண பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடியதை எத்தனை பெற்றோர்கள் கடைபிடிக்கிறார்கள். பிள்ளை ₹1 காசா ஒரு வச்சிருந்திருக்காரு தகப்பனார், திடீர்னு தூக்கிட்டு போய் சாப்பிட்டு வாங்கி தின்னுட்டா வச்சுக்குவோம். இவர் வந்து தேடுறாரு, காசை காணும். காசு இல்ல, இங்கதான் வச்சோம், யாருமே வரலையே, இவன் மட்டும்தான் வந்தா. டேய் பைசா இருக்கியா? என்ன எடுக்கலையா அப்படிமா. பொய் சொல்லாத, அத்தாக்கு பொய் சொன்னா பிடிக்க. அத்தாமாருக்கெல்லாம் பொய் சொல்ல, அத்தாமாருக்கு மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனா அத்தாமாரு கூட எல்லாம் பொய் சொல்லுவாங்க. நல்ல விஷயம். அத்தாமாருக்கு புள்ள பொய் சொன்னா பிடிக்காது. ஒன்று விஷயம் இல்ல தானே, எடுக்கவே இல்லை, போட்டு சாத்துன்னு சாத்திட்டு சொல்லியா பொய் சொல்லியா அப்படின்னு திட்ட வேண்டியது. திட்டி முடிச்சுட்டு எல்லாம் சமாதானம் வாங்கி வீட்டுல உட்காந்துருப்பாங்க. வெளியே அப்பமாக ஒருத்தர் கடன்காரு கடன் கொடுத்தாரு, அவருக்கு நின்று வெளில எடுத்து பையன் வந்து என்ன கேட்பான், மொத்தம் இருக்கிறா இல்ல சொல்லிடு. பிள்ளையுடைய உள்ளத்துல ஏதும் கழிவாகும். போட்டு சாத்துறீங்கள, பொய் சொன்னா அத்தான் பிடிக்காது, அது உள்ளத்துல ஏறுமா? இப்ப பொய் சொல்லி காட்டுறீங்களே, இது உள்ளத்துல ஏறுமா? பஸ்ல போயிட்டே இருக்காங்க, டிக்கெட் வருவாரு. பையனுக்கு 5 வயசு ஆச்சு, பையனுக்கே நல்லா தெரியும், அவன் பஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். வயசு எத்தனை? 2.25 ஆச்சு. கண்டக்டர் எனக்கு ஓடுற பையனா இருக்கான். ஆமாங்க, அவரு கிட்ட தெரிய முடியும். இன்னும் வயசு 3 வயசு கூட ஆகல. 3 வயசு ஆக டிக்கெட் எடுக்கிறோம், 3 வயசு கூட ஆகல. இவன் நான் பஸ் வாங்கி போச்சு பஸ் ஸ்டாண்ட். இப்ப ஏறணும் பிள்ளை காணும், பொய் தான் பேசக்கூடாதுப்பா, பிள்ளை பேசவே மாட்டான். இப்படி பாடுறதுல என்ன வச்சுக்கிட்டு இருக்கும்? அப்ப பிள்ளைங்க படிக்கணுமா? நிறைய குடும்பத்துல படி படி ஒரே படி, எப்ப பார்த்தாலும் படி படி. பல பிள்ளைங்க பெற்றவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் படி படி படி. சரி படிப்போம், படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தீங்களா? 7 மணி ஆயிடும், புள்ள போய் புக் எடுத்து படிக்கணுமா? அம்மா மட்டும் டிவி கவனிச்சு பாப்பா, நீ அந்த ரூம்ல போய் உட்காந்து படி. ரூம்ல போய் அவன் புக்கே படிப்பா. கால் ஓட்டையை அப்படி வச்சு நம்ம இங்க என்ன ஓடிக்கிட்டு அங்க ஓட்டி விட்டுருப்பான். அப்ப படி என்று சொன்னால் படிப்பதற்கு நீ டிவி பார்க்க கூடாது என்று பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய பெற்றோர், தாங்கள் டிவி பார்க்காம இருக்கணும், பொய் பேசக்கூடாது என்று பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய பெற்றோர் தாங்கள் பொய் பேசாமல் முன்மாதிரியா இருந்து காட்டணும். நீங்க முன்மாதிரியா இல்லாமல் எதை சொன்னாலும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியின் வழியாக பிள்ளைகள் ஒரு தவறான பாடத்தை பிடித்துக் கொள்வார்கள். உலகத்துக்கு சொல்லலாம் போல இருக்குது, நம்ம அதை கடைபிடிக்க தேவையில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு எதை சொன்னாங்களோ தான் வாழ்க்கையில முதல்ல செஞ்சுட்டு அதை சொன்னாங்க. அதனாலதான் பார்க்கிறவங்க செஞ்சாங்க, கேட்டவங்க தான் கடைபிடிச்சாங்க. மன்னியுங்கள்னு சொன்னாங்க, மன்னிக்கணும். பல பேருக்கு மன்னிக்கணுமா? அவனுக்கு பிரச்சனை வரும்போது கண்டிப்பானா? அதுக்கு மன்னிக்கிறது சாதாரண தப்பா செஞ்சிருக்காங்க, மன்னிச்சு சும்மா லேசா விட முடியுமா? ஆனா மத்தவன் ஏதாவது அதிகப்பட்டு நிப்பான அப்படின்னு சொல்லுவான், மன்னிச்சிடக்கூடாதா? உங்க அண்ணன் தானே, உங்க தம்பிக்கார பிள்ளைன்னே சொல்லுவான். தம்பிக்காரங்க அண்ணன் பிடிக்க தின்னுட்டான், அண்ணன் வந்து உபதேசம் பண்ணுவான், உன் தம்பிக்காரப்பா வீட்டுல பொய்யா தப்பு செய்வோம் அப்படின்னு நினைச்சீல, அவன் இழுத்து போட்டு சாத்தினீங்க. அப்ப அவன் கேட்பான்ல, எங்க அம்மா தப்பு செய்யும்போது நீ மன்னிச்சிருக்க கூடாதோ? நான் என் தம்பி செஞ்ச தப்ப நான் மன்னிக்கணும்னா அம்மா செஞ்ச தப்ப அத்தா நீ மன்னிக்க வேண்டியதானே? அப்ப அத்தா மன்னிக்க மாட்டாரு, புள்ள மட்டும் மன்னிக்கணும். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஊர்ல உலகத்துல எவ்வளவு பார்க்கிறோம். அதை உபதேசிக்கக்கூடியவர்கள், பிறருக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களே, ரொம்ப கவனமா இருக்கணும். எதை தங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதோ அல்லாத அதே கேட்க, அல்லா இதை நான் கடைபிடிக்கிறேன், கடைபிடிக்கக்கூடியவனா இந்த மாத்து, கடைபிடிக்கிற வரைக்கும் இதை நான் வாய் திறந்து வெளியில சொல்லிடக்கூடாது. பீடி குடிக்க கூடாதுன்னு சொல்றா, பீடி குடிக்கிற பழக்கம் இருக்கும் பொழுது வாயை திறந்துடக்கூடாது. உபதேசம் பண்ணுங்க, வந்து விட்டாலும் சரி. பீடி குடிச்சிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லுங்க, நானே குடிச்சுட்டு இருந்தா அப்படியா தம்பி பீடியா குடிக்கிறான், பீடி எல்லாம் குடிக்கிறேன்னா அப்படின்ட்டு பெருமாள் கேட்காரு. பீடி குடிக்கிற உபதேசமா பண்ணக்கூடாது, தகுதி இல்லை உனக்கு. அல்லாஹ் கேட்கிறான், லிமத்த குழுன்னு மாறாட்ட பாடும், நீங்கள் செய்யாததை ஏறப்பா பிறருக்கு சொல்கிறீர்கள். முதல்ல நீ வாழ்க்கையை கடைபிடி, அதுக்கப்புறம் சொல்லு. இல்லைன்னா சொல்லக்கூடிய சொற்களுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். பயான்கள் சொற்பொழிவுகளுமே பயணச்சதாகிவிடும். இந்த பயணச்ச வேலைகளை செய்யக்கூடிய முன்மாதிரிகளாக யூதர்கள் இருந்தார்கள். நீங்கள் யூதர்கள் மாதிரி ஆகிறாதீங்க, அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே மாதிரி யூதர்களுக்கு மிக முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்ட பண்பு, அல்லாஹ் ஒன்றே ஹராமாக்கிட்டா வச்சுக்குவோம். ஹராம எப்படி ஹலால் ஆக்குறது? அது எப்படி ஹலால் ஆக்க முடியும்? அல்லாஹ் ஒண்ணு ஹராம் ஆக்கிட்டான்னா ஹலால் ஆக்குவாங்க. இன்னைக்கு கூட நீங்க சில வெளிநாடுகளை பார்க்கலாம், துபாய் மாதிரியான இடங்களுக்கு போனவங்களுக்கு லஞ்சம் வாங்குறாங்க,
எல்லா நாட்டிலும் லஞ்சம் இருக்கிறது. அங்கேயே லஞ்சம் வாங்குவாங்க. இங்க உள்ள லஞ்சத்துக்கும் அங்க உள்ள லஞ்சத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம நாட்டில் எல்லாமே லஞ்சத்தை சட்டப்பூர்வமாக ஆக்கி விடலாமா அப்படின்னு கூட விவாதம் வந்துகிட்டு இருக்கு. எப்படி லஞ்சம் கொடுத்துதான் ஆகணும். மற்ற நாடுகள் எல்லாம் லஞ்சம்னா இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பாக நடப்பதற்கு லஞ்சம் கொடுக்கணும். நம்ம நாட்டில் சட்டத்தை செய்யறதுக்கு லஞ்சம் கொடுக்கணும். எனக்கு ஒரு ரேஷன் கார்டு வேணும், வேற யாருக்கு ரேஷன் கார்டையும் என் பேரை மாற்றது கேட்கல, எனக்கு என் பேரும் ரேஷன் கார்டு வேணும் வாங்கிக்க அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கம் சொல்லி இருக்குது ரேஷன் கார்டு வச்சிருக்கணும், என் கார்டு இல்ல ஒண்ணு குடு, அப்ப நீ எனக்கு எவ்வளவு அவங்க ஏன்னா எனக்குள்ள நான் கேட்டா உனக்கு என்ன நான் தரணும், நீ கொடுத்தாதான் நீங்க லைசன்ஸ் எதுவா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் லஞ்சம் இல்லாம வேலையே ஆக மாட்டேங்குது. அதனால இன்னைக்கு எப்படி என்ன ஹாட் டாபிக் என்ன, எதுக்கு இதை போட்டு இல்லீகல் வச்சுக்கிட்டு எங்க போனாலும் கேட்கிறான். சட்டப்படி லைசன்ஸா 200 ரூபாய் லஞ்சம், ரேஷன் கார்டா 500 ரூபாய் லஞ்சம், பாஸ்போர்ட் வந்திருக்குதா கான்ஸ்டபிளுக்கு 500 ரூபாய், எஸ்ஐக்கு 500 ரூபாய், இன்ஸ்பெக்டருக்கு 1000 ரூபாய், 2000 ரூபாய் எல்லாத்தையும் வச்சுக்கோமா அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு டீம். அரபு போனா அவங்க லஞ்சம், சிறுவர் வைக்கிறவங்க சிறுவர் மாறி வந்தா குடு காசை குடு அப்படின்னு 500 ரூபாய் 1 ரூபாய் புரியாது புடிங்கிட்டு போயிட மாட்டார். ஏன்னா ஹராம்ல லஞ்சம் ஒருத்தன் இருந்து கசைக்கு புடிஞ்சு வாங்கி இருக்கிறோம், முறை கிடையாது. இந்த பணத்தை ஹராமா எடுத்து போகணும், அல்ல அவங்களை கண்டிப்பானே. இது ஹலால் ஆக்குறது, எப்படி ஹலால் ஆக்குறது அவன் கேட்பாங்க. இது ஹலால் பண்ணிட்டேன்னு சொல்லு, இது ஹலால் பண்ணிட்டு சொல்லு, ஹலால் பண்ணிட்டேன் அவன் ஹலாலா அவன் வந்துட்டான், இது ஹலாலா. இதுக்கு மேல இதுதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இப்படி எல்லாம் சிந்திக்கிற வருவானுன்னா அழகா சொன்னாங்க, அலா லா யஹில்லு மாலு முரியின் இல்லா பிதீபி நஃப்ஸின் மின்ஹு. மக்களை அறிந்து கொள்ளுங்கள், ஒருவருடைய பொருள் அவருடைய மன திருப்தியை கொண்டே தவிர உங்களுக்கு ஹலால் ஆகாது. திருப்தியாக்கணும், அவ்வளவு விரும்பியாக்கணும்னா வேற வழியில போலீஸார கேட்டுட்டே கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கலாட்டி ஃபைன் 500 ரூபாய் எடுத்து 1000 ரூபாய் கோர்ட்ல போய் 2 எடுத்துக்கோங்க, சாவி பிடிக்க வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க. எல்லாரும் எடுத்து பண்றான், திருட்டு பேரை கூட பிடிக்க மாட்டாங்க. அவர் ஹெல்மெட் போடாம வந்துட்டாங்க, புடி 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 அவன் கீழே உளுந்து எதிர்த்து வண்டி எடுக்கிற முன்னாடி சாவி விடுறது எதுக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. அவருக்கே பயம். இவ்வளவு பக்கத்துல போலீஸ் நிற்கும் போது உன் கண்ணுல விளக்கணி ஊத்திட்டு அவன் எடுத்து போறாங்களா, அப்ப நீ என்ன லட்சணத்துல போலீஸ் தெரியும். சரி, அந்த காலத்துக்கு நம்ம தேவையில விட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி ஹலாலை ஹராமை ஹலாலாக்க தேடுகிறார்களே, இது யூதர்கள் செஞ்ச வேலை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி அல்லாஹ் அவங்களுக்கு கொழுப்பு சாப்பிடுறதே ஹராம் ஆக்கியிருந்தான். கொழுப்பு திங்க கூடாது, கொழுப்பு திங்க கூடாதுதான். எப்படி இதை பயன்படுத்துறது? கொழுப்பை எடுத்து ஆட்டு மாட்டில் இருக்கிற கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பை எடுத்து கடையில் போய் வித்துருவோம், வித்து காசு வாங்கி இந்த காசை தின்னு கொழுப்பை தின்னோம், காசு தானே தின்னோம். ஆனால் இஸ்லாத்தில் என்ன சட்டம்னா, அல்லாஹ் ஒரு பொருளை தின்பதற்கு ஹலால் ஆக்கிவிட்டால் அதை விற்பனை செய்வதற்கும் ஹராம்னு அர்த்தம். நான் திங்க கூடாதுன்னா உலகத்தில் யாருக்கும் திங்க கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம். நான் மதுபானம் அருந்தக்கூடாதா, யாருக்கும் மதுபானத்தை ஊற்றியும் கொடுக்க கூடாது. இது இஸ்லாத்துல சட்டம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, திங்க கூடாதுன்னு சொன்னா அடுத்தவனை திங்க வச்சு நம்ம வேற வீட்டுல திங்கோம். இந்த மாதிரி யோசித்தார்கள். இதனால அல்லாஹ்வின் சாபத்திற்கு கோபத்திற்கு ஆளானார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இதே மாதிரி சிந்திக்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஹராம், வட்டி ஹராம், வட்டி ஹராம்னா அப்ப இந்த ஹராம் இல்லாம வட்டி வாங்குறது எப்படி? அதை விட வாங்க முடியும். வட்டி ஹராம்னா வட்டின்னு வந்தா ஹராம் தான். அதுக்கு யோசிச்சு யோசனை முடிவுல பயங்கரமான ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. என்னது? பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டுருவோம். பேங்குக்காரன் கொடுத்தா பேங்க் கொடுக்குற வட்டி வாங்கிடுவாங்கள. நம்மளாத்தான் வட்டி போட்டு பிசினஸ் பண்ணி சம்பாதிக்க கூடாது, பேங்க் வட்டி கிடைத்தா பிரச்சனை இல்லை. யாரு சொன்னா? எந்த ஒரு சட்டம்? அரசாங்கம் கொடுத்தா தப்பு இல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்க மனிதர்கள் கொடுத்தா மட்டும்தான் தப்பு. நல்லா சொன்னால அவன் வட்டி என்று கொடுத்தால் எந்த வழியில் வந்தாலும் வட்டி தான், ஹராம் தான். அது மார்க்கத்தை தொடக்கூடாது, பேங்க் வட்டியை ஹலாலாக்கிக்குவோம். இப்படி சில பேரு. அதே மாதிரி சின்ன சில பேரு வாடகைக்கு வீடு பிடிச்சி வீடு கழிக்குவாங்க. வாடகை போகும்போது நாங்க போகியத்துக்கு தான் கொடுப்போம். போகியத்துக்கு கொடுக்குறோம்னா போகியம்னா என்ன? அது கிட்டத்தட்ட மறைமுகமாக வட்டி தான். வட்டி பேசலாம், போகியம் விடப்படுகிறது. உடனே இவர் நம்ம போகியத்துக்கு இருந்தா லாபம். ஏன் இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், 5 வருஷம் குடியிருக்கிறோம், திரும்ப வீட்டை விட்டு வெளியே வருவோம், 5 லட்சம் ரூபாய் வந்துருவோம், நம்ம எந்த காசையும் கொடுக்காம குடியிருந்துட்டு வந்துடலாம். நமக்கு லாபம் பிளான் பண்ணிக்கிட்டு பொருளாதார சித்தாந்தப்படி அது நஷ்டம். அதுக்குள்ள போல நேரம் ஆயிடும், அது வேற விஷயம், அதுக்குள்ள போகல. ஆனாலும் மேம்போக்கா பார்த்தா லாபம் மாதிரி தெரியல. வாடகை கொடுத்தா மாசம் மாசம் 2000 ரூபாய் கொடுக்கணும்.
வருஷத்துக்கு அது ஒரு 24,000 ரூபாய். 5 வருஷத்துக்கு பெரிய தோலை கையை விட்டு போயிருது. போகியத்துக்கு இருந்தா ஒரு காசும் கையை விட்டு போகல, கொடுத்த காசை வாங்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு போகியத்துக்கு போக முடிவு தரும். உடனே அது ஹராம் வெட்டில அப்படியா? அப்போ ஒரு 200 ரூபாய் வாடகை கொடுக்கும். 2000 ரூபாய் வீட்டு வாடகை 200 ரூபாய் கொடுத்துருவோம். எதுக்கு? ஹராமா ஹலால் ஆகலாம். 2000 ரூபாய் பெருமானம் உள்ள வீட்டுல குடியிருந்தா 2000 ரூபாய் கொடுங்க. ஒரு 250 500 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய் பெருமானம் உள்ள வீட்டுல போகியத்துக்கு இருப்பாங்க. வாடகை எவ்வளவா? 500 ரூபாய். அது சொல்லும் போதே பெருமாள் சொல்லுவாங்க, ஒரு வாடகை மாதிரி கொடுத்துக்கிட்டா வாடகை தான் கொடுக்கணும், வாடகை மாதிரி தான் கொடுக்க கூடாது. நம்ம மாதிரிக்கு தான் இஸ்லாத்துல வேலை கிடையாது. அதனால இந்த மாதிரி பல வேலைகளை செய்து ஹராமை ஹலாலாக்க முயற்சிக்கிறார்கள். யூதன் இந்த வேலை செஞ்சாங்க, எச்சரிக்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி யூதன் இன்னொரு கேள்வி பண்பு, தேவையில்லாமல் நொய்யி எந்த பிரயோஜனம் இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அவசியமற்ற கேள்வி. கேள்விகள் வரவேற்க தகுந்தது. கேள்வி கேட்கணும், அப்பதான் அறிவு வளரும். கேட்க கேட்கத்தான் சிந்தனை தெளிவு கிடைக்கும். மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த கேள்வியினால் என்ன பயன், என்ன பிரயோஜனம், யாருக்கு நன்மை ஏதாவது இருக்கணும்ல. நம்மளும் கேள்வி கேட்டோம், கேள்வி கேட்டு திக்கு முக்கார வச்சிருக்கோம்ல, அவங்களுக்கு திக்கு முக்கார வைக்கிறதுக்கு ஒரு கேள்வி, என்ன பிரயோஜனம் இல்லாம ஒரு கேள்வி, நல்ல கேள்வி கேட்டாலே பாராட்டு ஒரு கேள்வி, பயனற்ற கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிறது. இது யூதருடைய வழிமுறையில உலகத்துக்கு கிடைத்த ஒன்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிகள் நாயகத்திடத்தில் சில கேள்விகளை மக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா, அம் துபீதுன அந்த சாலுவ சூரத்தும் கமால் சீல மூசா மின் கபல். ஏனப்பா மூசாவிடத்துல அவருடைய தோழர்கள் கேள்வி கேட்டாங்க, அது மாதிரி உங்க நபியிடத்துல நீங்களும் கேட்க விரும்புறீங்களா? கேள்வி கேள்வி எங்க இப்படியா அர்த்தம் இல்லாமலா? ஓந்தலையில நீயே மண்ணெண்ணி போட்டு கேள்வியை கேட்ட, நான் கேள்வி கேட்டு எனக்கு 10 ரூபாய் கிடைக்குமா? சரி கேட்டு நியாயம் எடுத்துக்கலாம். நான் கேள்வி கேட்டு நான் 50 ரூபாய் நஷ்டப்படுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கேள்வி கேட்காம இருந்திருக்கோம். உங்களுக்கு தோணுங்கள? இந்த மாதிரி கெட்ட கேள்விகளுக்கு சொந்தக்காரர்கள் யூதர்கள். நாம தான் தெரிஞ்ச ஒரு வரலாற்று செய்தி தான் சூரத்துல் பக்கரா. அந்த சூராவுக்கு பக்கரான்னு பேர் வந்ததே அந்த செய்தி வச்சுதான். பக்கரான மாடு தானே அர்த்தம். ஒரு மாட்டை இருக்கிற செய்தி எல்லாம் சொல்லுவோம். மூசாவுக்கு காட்டு ஒருத்தர் போயிட்டான், கொண்டு விட்டாங்க ஒரு ஆளை. கொண்டது யாருன்னு தெரியல. உடனே நிறைய மக்கள் அவரு கேட்டாங்க, அல்லாஹ் பேர் சொல்லுங்க. உடனே மூசாவுக்கு அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் ரொம்ப கம்பல் பண்றாங்க, யாரு கொண்டாரு தெரியல, கண்டுபிடிச்சுதான். அல்லாஹ் சொன்னா ஒரு மாட்டை பிடிச்சி ஆடுங்க. மூசாவுக்கு வந்து சொன்னாங்க, இப்ப மாட்டா இருக்கணுமா? உடனே அவங்க கேட்கிறாங்க, மூசாவே என்ன கிண்டலா? செத்தனை யாரு கொண்டவை யாருன்னு கேட்டா மாட்டாரு மயிலாருங்கிட்டு என்ன விளையாட்டு காரியம்? உடனே மூசாவுக்கு சொன்னாங்க, நான் கிண்டல் பண்றவனா, கேலி செய்யறவனா, உங்க மாதிரி முட்டா போறான் நானு, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்ப்பா. அல்ல நெசமா சொன்னான். அப்படியா நெசமா சொன்னா? அப்படின்னா என்ன மாடு கேட்டு சொல்லுவாங்க. மாட்டாருன்னு சும்மா அடிச்சுட்டு போயிடலாம். உடனே மாடு என்ன மாடுன்னு கேட்க சொல்லி மூசாவை கேட்டாங்க. நான் ரொம்ப கை பையில நான் மாகிய யாரெல்லாம் என்ன மாடுன்னு கேட்கிறானுல. அப்படியா பக்கரத்தும் நான் பாரியும் விழா புக்குறோம். அது ரொம்ப கிழட்டு மாடும் இல்லை, ரொம்ப சின்ன வயசு மாடும் இல்லை, ஒரு மீடியம் மாடு, 7 வயசுல வச்சுக்கே, ஒரு வாலிப வயசு மாடுப்பா. மூசாவை வந்து சொன்னாங்க, ஒரு வாலிப வயசு மாடம்பா, ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை, நடுத்தரமா பிடிச்சி அனுப்பிடலாம். வயசை சொன்னா ஆனா நிறத்தை சொல்லலையா? போங்க போங்க நிறத்தை கேட்டுக்குவாங்க. திரும்ப வந்து நிறத்தை சொல்ல என்ன செய்யுது? உடனே அல்லாஹ் சொன்னா, பக்கரத்தும் சஃப்ரா ஃபாக்கல் லௌனுஹா தசுரு நாவிரி, தூய்மையான மஞ்சள் நிறம், பார்க்கிறவர்களை ஈர்க்கிற விதமான மஞ்சள் கலர் மாடப்பா. இப்ப சிம்பிளா வேலையை முடிச்சிருக்கான். ஒரு மஞ்சள் கலர் மாட்டை பிடிச்சி நடுக்கிற வயசுல பிடிச்சி அறுத்திருக்க முடியும். இவன் தான் கேள்விக்கு வரணும்னாச்ச. இவன் திரும்ப இன்னும் எங்களுக்கு டீட்டெயில் பத்தாத அல்லாஹ் பார்த்தான். இவனுக்கு இப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லிவிடுதா சரி வராது. அடுக்கு ஒரு லிஸ்ட், பக்கரத்துன் லா வலூலுன் துசீருல் அர்ல வலா தஸ்பில் ஹர்ஸ முஸல்லமத்துன் லா ஷியத ஃபீஹா. அந்த மாடு ஏர் உயிர் இருக்காது, அந்த மாடு தண்ணீர் இருக்காது, அந்த மாட்டுடைய உடல்ல எந்த மாசோ மருவோ எதுவுமே இருக்காது, எந்த கரும்பும் இருக்காது, அப்படி ஒரு மாடு. இப்ப சொல்றாங்க காலான தமிழ் ஹக்கு. இப்பதாங்க தெளிவா டீட்டெயில் கொண்டு வந்துருக்கிறியா? இப்ப பாருங்க அறுத்துருவோம் அப்படின்னு மாட்டை தேடி போறான். மாட்டை தேடி போனா மாடு வேணும்ல, மஞ்சள் கலர்ல இருக்கும், மஞ்சள் மாட்டை முடிச்சாச்சு, கிரடு வெட்டி போயிருக்கு. அடே கிரடு மாடை இருக்க கூடாதா? அப்ப அதை விடு, இன்னொரு மாட்டை தேடி போ, நல்ல இளவரசு மாடு, கண்ண நிறைய இருக்குதா, அட அதை விடு, இன்னொரு மாட்டை தேடி போ, ஏழு இருக்குதா, இதை பாரு. அவன் இதை பார்த்து அதை இடிக்கிற, அதை பார்த்து இடி கடைசியில் அறுத்துட்டாங்க வைங்க, அறுக்கிறதுக்குள்ள போது போதும் ஆச்சு.
இந்த சிரமத்துக்கு யார் காரணம்? அல்லாஹ்வா? அல்லாஹ்வுடைய சட்டமா? இவன் கேட்ட கேள்வியா? நீ பூர்வகட்டமா கேள்வி கேட்ட உன் மேல நீ மண்ணலி போட்டுக்கிட்ட. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியா கேள்வி கேட்காத, கேள்வி கேட்ட உனக்கு தான் சிக்கல் அப்படின்னு அல்லாஹ் எச்சரித்தா. இன்னைக்கும் அவனுடைய மிச்சத்தை பார்க்கணும். பல பேர் கேள்வி கேட்பார்கள், என்ன எதுக்கு கேட்கிறான் இந்த கேள்வியை, யாருக்கு பிரயோஜனம், அவனுக்கு யாரு பயனா, இதை கேட்டு அமல் செய்ய போறான், ஒண்ணும் கிடையாது. நம்மளும் கேட்டோம்ல, ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட் கேள்வியா கூட இருக்காங்க. அவசியமற்ற கேள்விகளை எல்லாம் சமூகத்தில் கேள்வி என்ற பெயர்களை கலப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் யூதருடைய கெட்ட செய்தி என்று அல்லாஹ் சொல்றார். இன்னும் பல விஷயங்கள் யூதர்களுடைய கெட்ட பண்புகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றி சொல்வதற்கு ஏராளமான தகவல்கள் இருந்தாலும் நம்முடைய நேரம் காலம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் இத்தோடு அவர்களுடைய வரலாற்றையும் படிப்பினைகளை முடித்துக் கொள்வோம். மேலதிகமாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளையும் தெரிந்து கொண்டு யூதர்களுடைய சாயல் ஒரு விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு விடாத வகையில் தெளிவான அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றி நடக்கிற மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லவர்களை தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.